நீ என் மக இல்ல, இளவரசி சுபேகா நீ கிடையாது, என்னோட சுபேகா நீ கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நடக்க போட திடுக்கிடும் சம்பவங்களை பாக்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அரசரே, நான் உங்க மகதான், நான் தான் உங்களோட சுபேகா அப்படிங்கிறப்போ வாய மூடு, யார் அங்கே, உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி உள்ளவான்னு சொல்றப்ப நம்மளுக்கு வெளியே காட்டுறாங்க. யார? மாஸ்டரை காட்டுறாங்க, இளவரசரை காட்டுறாங்க, சொலனாவை காட்டுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பெரிய பேக் பிளான் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறத அங்கங்க சீனா காட்டுவாங்க. இப்போ அரசர் உள்ள வாங்க அப்படின்னு சொன்னது மாஸ்டரும் இளவரசர் வருவாங்க. வந்த மாஸ்டர் ஒரு துணியில அந்த மோதிரத்தை மடிச்சு வச்சிருப்பாரு. அதை எடுத்து கீழே வச்சு, அரசரே, ஃபேக் பிரின்சஸா சொலனாவை வந்துட்டு நீங்க எதிரி நாட்டுக்கு கூப்பிட்டு போன சமயத்துல இங்க இளவரசி வந்து உங்க சாம்பிள் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் சர்வெண்டோட குவார்டர்ஸ்ல இருக்கிறப்போ இளவரசிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாடோ அப்படிங்கிற பேண்டை சேர்ந்த ஒரு மென்னை அசைன் பண்ண சொல்லி இளவரசர் சொல்லியிருந்தாரு. நான் அசைன் பண்ணியிருந்தேன். கடைசியில் அவன் எதிரி நாட்டோட கைக்குழியா மாறிட்டான் அப்படின்னு அவனே உண்மையை ஒத்துக்கிட்டு செத்து போயிட்டான். அவனோட திங்ஸ் எரிக்கிறப்போ இந்த மோதிரம் எனக்கு கிடைச்சிச்சு. இது வந்துட்டு இளவரசியோட மோதிரம் அப்படிங்கிறப்போ இளவரசி ஐயே இந்த மோதிரத்தை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். இங்க சீன் அப்படி கட் பண்ணி இப்போ வந்து இந்த உண்மை எல்லாத்தையும் மாஸ்டர் சொல்றதுக்கான காரணம் இது எல்லாத்தையும் இப்படி பண்ண சொல்லி மந்திரியார் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மங்கா வந்துட்டு சாவோட சாவுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க அப்படி இப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா? அந்த சமயத்திலே மாஸ்டர் கிட்ட இதுக்கப்புறம் எதையும் மறைச்சு வைக்க கூடாது, அந்த இளவரசி இப்போ இருக்கா இல்லையா, அவ பயங்கரமான கைகாரியா இருக்கா, உண்மையும் பொய்யும் கலந்து பேசுறா, அழகா ஜாலமா பேசி அரசையை ஏமாத்திடுறா. ஸோ என்னென்ன நாம வந்து கண்டுபிடிச்சோம், என்னென்ன நம்மளுக்கு சந்தேகமோ அது எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலுமையும் இங்கே கூப்பிட்டு விட்டுருப்பாங்க, சொலனாவையும் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அவங்க 2 பேரும் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருப்பாங்க. இப்போ எகைன் ப்ரெசென்ட்டுக்கு வரும். இது கன்ஃபார்மா இளவரசியோட மோதிரம் தான். அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இவ்வளோ விலை மதிப்புள்ள மோதிரத்தை அதுவும் அந்த பையன் பத்திரமா பெட்டியில வச்சிருந்தான். ஸோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தாலும் கிட்ட ஐடியா கேட்டப்போ இதே மாதிரி 10 டூப்ளிகேட் பண்ணி கொடுங்க, அதை நான் அரண்மனையில் வேலை செய்யற பணிப்பெண்கள் கிட்ட கொடுக்குறேன், யாராவது அடையாளம் கண்டுக்கிட்டாங்கன்னா நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ அடையாளம் கண்டுக்கிட்டது ஒருத்தங்க தான், அது இந்த இளவரசி தான். ஸோ இது உனக்கு கொடுத்தது யாரு என்னன்னு அந்த பணிப்பெண்ணை கிட்ட கேட்டு எனக்கு கொடுத்தது தாலும் தான் அப்படின்னு சொல்ல உடனே நர்சரிக்கு வந்திருக்கா. ஆனா தாலும் கிட்ட இதை பத்தி இளவரசி பேசவே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னங்க நம்ம புரிதலுக்காக தான் நான் தாலும்னு சொல்றேன். அவங்க தான் தாலும் அப்படிங்கிறது அரசர், இளவரசர், மந்திரியார், அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் தவிர்த்து யாருக்கும் தெரியாது. அதையும் மறுத்துடுவா. கிடையவே கிடையாது, ஏன் போய் சொல்றீங்க, அரசர் முன்னுக்கு ஏன் இப்படி எல்லாம் பொய்யா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா ஆக்டிங்க போடுவா. அப்ப மாஸ்டர் இருந்துட்டு இதுக்கான விட்னஸ் இருக்காங்க அரசரே அப்படிங்கிறப்போ உள்ள வாங்க அப்படின்னா வருது நம்ம சொல்லலாம், வந்து உட்காந்து சொல்லனா இந்த மோதிரம் ராணி தான் அப்படிங்கிறது நீ எப்படி சொல்ற? ஏன்னா நான் நேத்து ராணியோட மேடு, அந்த காணாம போன மேடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு தான் சொன்னா அப்படின்ட்டுருவா. இளவரசி இருந்துட்டு என்ன தைரியம் இருந்தா அரசர்கிட்டயே போய் பேசுவா அப்படிங்கிற, ஏன்னா அவதான் செத்துட்டாலே, கொன்னதே வந்து இந்த தங்கச்சிக்காரி தானே, செத்தவ எப்படி உங்ககிட்ட பேசியிருக்க முடியும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் அவ கேட்குறா. ஆனா அதெல்லாம் சொல்லனா கண்டுக்கிறதே இல்லை. ஆக்சுவலா இந்த இளவரசிக்கு இளவரசர் அரசரா பதவி ஏத்துக்கிறது பிடிக்கல, ஜின்முக்கு தான் ஹெல்ப் பண்ணும், ஜின்முவை அரசர் ஆக்கணும், ஜின்முவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ ராணி ஆயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. என்ன ஃபேக் பிரின்சஸா வச்சு சமரசம் பேசுறதுக்காக நம்ம எதிரி நாட்டுக்கு போனோம் இல்லையா, அந்த சமயத்துல அங்க வந்து குட்டையை குழப்பினதுக்கான காரணமும் இதுதான். ஃபேக் பிரின்சஸ் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வந்தது இளவரசர் தான். ஸோ அந்த ஐடியா ஃபிளாப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இளவரசர் மேல அதிருப்தி ஏற்படும். இளவரசருக்கு வந்து அடுத்த அரசர் அப்படிங்கிற பட்டத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க, எப்படியா ஜின்மோ ப்ரூவ் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிறதும், ஜின்மோ கல்யாணம் பண்ணிட்டு நாம ராணி ஆயிடலாம் அப்படிங்கறத இவ எண்ணம். அது மட்டும் இல்லாம என்ன ஸ்பையா ஒரு நாட்டு கன்ட்ரிங்க இல்லையா, லீயோட நாட்டுக்கு, அங்க கூட நான் ஸ்பையா போயிருக்கேன் அப்படிங்கிறத போட்டு கொடுத்து எல்லா வேலையும் பார்த்தது இந்த இளவரசி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ எகெயின் ஒரு ஃபிளாஷ்பேக்கு வரும். இது எல்லாத்தையுமே இவங்க 4 பேர் உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்ப சொல்லணும் சொல்லியிருப்பா, நான் வந்து சொல்றேன் மாஸ்டர், நீங்க அரசர்கிட்ட எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக விட்னஸா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து இந்த மாதிரி பேசுறேன். ஏன்னா அந்த மெய்டு பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. ஆனா இறந்து போயிருப்பா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த மெய்டு என்கிட்ட வந்து இளவரசியை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டா, இதெல்லாம் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து அந்த இளவரசியை ப்ரொவோக் பண்றேன். ஆக்சுவலா இளவரசி வந்து என்னமோ அந்த மேடை பண்ணியிருக்கா, அந்த மேடு கடைசியா வந்து பார்க்க போனது இளவரசியை தான். இளவரசி சாம்பர்ல இருந்து அவ வெளியே வந்ததை யாருமே பார்க்கல. ஸோ அவளை வந்து ப்ரொவோக் பண்ணல, அவ வாயிலே உண்மையை கொண்டு வரலாம், அவ கண்ட்ரோல் அவ லூஸ் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றப்போ ஐயோ நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்டேஜ்ல அவ வாயிலும் உண்மை வந்துடும். இப்படி அவளை கன்ஃபார்மா சொல்லனா அப்படின்னு கேட்கிறப்போ அதுக்கேத்த மாதிரி நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் சொல்லனா இங்க வந்து எகைன் ப்ரொவோக் பண்ற மாதிரியே பேசுறாங்க. நான் நேத்து தான் இளவரசியோட மேடை பார்த்தேன், அந்த பொண்ணு நேத்து தான் சொன்னா, போய் அரசர்கிட்ட போய் பேசுறா, அரசரை நம்பாதீங்க இவ சொல்றது போய் அப்படிங்கிறப்போ இல்ல அரசரே அந்த பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, வேணுக்கும்னா வெளிதான் நிக்கிறா, நான் வேணா கூப்பிட்டுமா அப்படின்னதும் வாய மூடு, என்ன போய் பேசிட்டு இருக்க, செத்தவ எப்படி உயிரோட வருவா அப்படின்னு சொல்லி இவளே மாட்டிக்கிறா.
அது தங்கச்சிக்காரிக்கு புரிஞ்சிருச்சு. ஐயோ நாமளே சொல்லிட்டோமோன்னு திருன்னு முழிக்க அரசர் கேட்குறாங்க. உன்னோட மெய்டு காணாமல் போயிட்டான்னு தான் சொன்னேன், அவள் செத்து போயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்போ அரசரே அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரொம்ப நாள் காணாமல் போயிருக்கா இல்லையா, ஸோ அவள் செத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்டில் நான் ஆரம்பிக்கிறப்ப மாஸ்டர் அவ்வளோதான். அரசரே உங்கள் சர்வெண்ட்டோட அழுகுரல் கேட்கலையா, நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தானே இருக்கோம், இந்த அரசரோட இந்த அரசாங்கத்தோட இந்த நாட்டோட பணி தானே எங்களுக்கு முதன்மையானதாக இருந்தது, அப்படி இருக்கிற ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கு, அதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்களா? அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க உயிர் தான் வசதியா? எங்களை மாதிரி பணியாளர்களோட உயிரெல்லாம் வசதி கிடையாதா? அது ரொம்ப ஈஸியாக கிள்ளுக்கிறியா பிடுங்கி போடுறதுக்கு? நாங்களும் உங்களோட மக்கள் தானே, உங்களோட குழந்தைங்க தானே அப்படிங்கிறப்போ அரசருக்கு பயங்கரமாக ப்ரொவோக் ஆயிரும். அப்படியே எழுந்து வந்து இந்த தங்கச்சிக்காரியோட முகத்தை பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை நம்பினேன், நீ சொன்னது உண்மையாக இருக்கணும் நம்பினதுனால எனக்கு சேவை செய்கிறதே கடமையாக வச்சுருந்து இவங்க யாரையும் வந்து நான் கண்டுக்காமல் இருந்துட்டேன், அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இப்போ நான் ஒன்று அறிவிக்க போகிறேன், அது எல்லாருக்கும் எழுங்க அப்படிங்கிறப்ப எல்லாரும் மண்டி போட்டு கேட்பாங்க. 100 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கிற சுபேகா மலர் இந்த நாட்டை அப்படியே பாதுகாக்கும், அந்த பேர் இதுக்கப்புறம் உனக்கு பொருந்தாது. இதுக்கப்புறம் நீ சுபேகா கிடையாது, இளவரசி கிடையாது, உன் பட்டத்தையும் பறிக்கிறேன், இளவரசிக்கான கிரீடத்தையும் கிட்ட இருந்து பறிக்கிறேன். இதுக்கப்புறமாக உன்னோட பேர் வந்து பியோன்னு ஏன் பேர் வைக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்களா? இந்த தங்கச்சிக்காரி ஒரு கதை கட்டியிருப்பா இல்லையா, ஆமாம் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்ததுன்னு சொன்னியே, அந்த தங்கச்சி செத்து போயிட்டான்னு சொன்னியே, அந்த கொள்ளையர்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணப்போ அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பியோன். எனக்கு வந்து எங்கள் அம்மா 100 வருடங்களுக்கு ஒரு வாட்டி பூக்கிற பூவான சுபேகா மலரோட பேரை வச்சாங்க, என்னோட தங்கச்சிக்கு தாமரை பூவோட இன்னொரு பேரான பியோன் அப்படிங்கிற பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு, இவ நம்மளோட பொண்ணு கிடையாது, அப்போ இவ தான் தங்கச்சி, அப்போ நம்மளோட ரத்தத்துல நம்மளுக்கு பிறந்த பொண்ணு தான் வந்துட்டு பெரியவளா இருக்கணும், அவ தான் சுபேகா, அப்போ இவ தான் பியோன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பேர் தான் இவளோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரோடவே இரு, உன்னோட பேர் இதுக்கப்புறம் பியோன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போறப்ப காலை பிடிச்சுப்பா. அரசரே ப்ளீஸ் எனக்காக இல்லைனாலும் என் அம்மாக்காக பாருங்க அப்படிங்கிறப்போ சொல்லனா ஒரு மொறப்பா பாருங்க. ஆனால் அதெல்லாம் இவ கண்டுக்கிறது கிடையாது. ப்ளீஸ் அரசரே நான் அனுப்பிச்சிடாதீங்க, எனக்கு இளவரசிக்கிற பட்டம் கூட வேண்டாம், ஆனால் அரண்மனையில் உங்கள் பக்கத்துல இருந்துட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறப்போ அரசர் இளவரசரை பார்க்க, புரியுது அரசரே, அரண்மனையை சேர்ந்த பாதுகாவலர்களை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறப்போ அந்த பாதுகாப்பு பிரிவு தானே சொல்லனா இருக்கா. எஸ் இளவரசரே உங்கள் ஆர்டர் படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா எழுந்து வெளியே இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த பியோனை இங்கிருந்து கூப்பிட்டு போங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப தங்கச்சிக்காரிக்கு வெறியா இருக்கும். அதுக்கப்புறமாக அரசரும் கேர்டேக்கரும் மட்டும்தான் இருப்பாங்க. அரசர் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்றப்போ அரசரின் கேர்டேக்கர் வர்றப்போ, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் போர்க்களத்தில் 1000க்கும் மேலே வந்து நிறைய பேரை நான் கொண்டிருக்கேன், அப்போவே எனக்கு தெரியும் கண்டிப்பாக இத்தனை உயிர் என் கையால் போகுதுன்னா இதுக்கான தண்டனை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த தண்டனை இப்படி எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் படுத்துப்பாரு. எங்கள் தங்கச்சிக்காரி பிடிச்சிட்டு வராங்க இல்லையா, அவளுக்கு வர்ற கோபத்தில் உதறி விட்டுட்டு ஒரு மேடு அடிக்க இன்னொரு மேடு அடிக்க வர்றப்போ சொல்ல நான் கையை பிடிச்சிடுவா. நீ இளவரசி கிடையாது, எங்க மேல அதிகாரம் காட்டுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. கையை உதறி விட்டுட்டு நீயுமா இப்படி பண்ண, ரொம்ப நல்லவ மாதிரி பியோர் மாதிரி வந்து நீ நாடகம் போட்ட, ஆனா கடைசியில் நீ ட்ரிக் பண்ணி என் வாயில எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்ட அப்படிங்கிறப்போ, உன் வாயால் என்ன பொய்யா சொல்ல வச்சேன், உண்மையை தானே சொல்ல வச்சேன், ஃபர்ஸ்ட் இவளை எஸ்கார்ட் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. யாரும் என் கையை பிடிக்க வேண்டியதில்லை, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுவா. இளவரசருக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கும் இந்த இளவரசிக்கும் அம்மா வேறையா இருந்தாலும் அப்பா ஒன்று, இவ என்னோட சொந்த தங்கச்சி, அப்படி இருக்கிறப்போ என் மேலே ஏன் இவளுக்கு இவ்வளோ வேணுமோ அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. இங்கே இந்த தங்கச்சிக்காரிக்கு நடக்கிற எல்லாமே வந்துட்டு ஜின்மோவுக்கு தெரிய வருது. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னா உடனே அங்கே இருக்கணும்ல பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி போக முடியும், வேதனை மட்டும்தான் பட முடியும். இந்த பக்கம் ராணி முன்னாடி இளவரசிக்கான தண்டனை நிறைவேற்றப்பட போகுது. இவளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தாலும் ராணிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்லனாதான் படிக்கிறா. இதுக்கப்புறம் நீங்க இளவரசி கிடையாது, உங்க பேர் சுபேகா கிடையாது, உங்க பேர் பியோன் தான். இன்னையிலிருந்து நீங்க மெய்டுக்கான கோட்டஸில் தான் இருக்கணும், உங்களை அரண்மனை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அரசர் இவங்க முன்னாடி எல்லாம் வந்துட்டு அரண்மனை விட்டு வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமாக சாவாவோட பொண்ணு தான் இல்லையா, சாவாக்கும் கோச்சனுக்கு பிறந்த பொண்ணு அப்படிங்கிறது அரசருக்கு தெரியும். அட்லீஸ்ட் அதுக்காகவாவது இந்த பொண்ணு வெளியே அம்போன்னு எங்க அனுப்புறது, இந்த பொண்ணுக்கான தண்டனை கொடுக்கணும், அட் த சேம் டைம் இந்த பொண்ணையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெய்டாக தான் இருக்கணும், மெய்டுக்கான இடத்துல தான் இருக்கணும். அதுக்கப்புறமாக கோவிலில் ஒரு நாளைக்கு 300 வாட்டி பவ் பண்ணி இறைவனை கும்பிட்டதுக்கு அப்புறமாக தான் சாப்பாடே கிடைக்கும். இந்த அரண்மனை விட்டு நீங்கள் போக வேண்டியதில்லை, இந்த அரண்மனைக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க, இது எல்லாத்தையும் மாஸ்டரும் தள்ளி நின்று பார்ப்பாரு. அங்கே இளவரசரும் இருப்பாரு. இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு சொல்லனா, கேட்டுச்சா ஒபே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறப்போ செம கடுப்பாக தான் இருக்குது தங்கச்சிக்காரிக்கு. கேட்குது, நான் அரசரோட கட்டளையை ஒபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்துட்டு தாலும் கிட்ட, அரசர் இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல, ஆனால் சரியான தண்டனை தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல,
இந்த இளவரசியை பத்தி நம்ம இளவரசி கூடவே பேண்டை சேர்ந்து அந்த பொண்ணை மேடை வச்சிருந்தோம் இல்லையா, அவ என்ன இளவரசியை பத்தி கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. இதெல்லாம் கேட்குற தாலும் இருந்துட்டு சரி விடுங்க, என்ன பண்றது, அதுதான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அதுக்கப்புறம் நம்ம அதை தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அது சமயத்தில் தான் மாஸ்டர் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃபேக் பிரின்சஸா சொல்லனா அனுப்பிச்சப்போ அந்த இடத்துக்கு இந்த இளவரசி வந்து தாண்ட இளவரசி உண்மையான இளவரசின்னு சொல்லிட்டா. அதனால அந்த இடத்துல எவ்வளோ டார்ச்சரை சொல்லனா அனுபவிச்சா. இன்னைக்கு சொல்லனா வாயாலேயே இந்த இளவரசிக்கான தண்டனையை அவ வாசிச்சா. இதுக்கு பேர் தான் கர்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தாலும் வந்துட்டு போய் மந்திரியாரை மீட் பண்றாங்க. அரசர் இந்த மாதிரி தான் தண்டனை இளவரசிக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மெய்டு பொண்ணு இறந்து போயிட்டோம் அப்படிங்கிறப்ப மந்திரியாருக்கே ஷாக்கு தான். ஏன்னா எல்லாருமே அந்த பொண்ணு உயிரோடு இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டவுட்லயே இருந்துட்டு இருந்தாங்க. இறந்துட்டா அப்படிங்கிறது ஃபுல்லா அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா இறந்துட்டா அப்படின்னு தெரிய வர்றப்போ ஐயோ அந்த தங்கச்சிக்காரி படு மோசம், சரி என்ன ராட்சசி அப்படிங்கிறாங்க. அப்பதான் தாலும் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா மெய்டு பொண்ணு, ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை ஏதாவது மீட் பண்ணப்போ அந்த தங்கச்சிக்காரி பத்தி ஏதாவது சொல்லியிருக்காளா? அது மட்டும் இல்லாம மாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க அரசர் வந்துட்டு ஒருத்தரோட ஓவியத்தை கொடுத்து அவங்களை தேட சொன்னாங்களாமே, அவர் பேர் கூட கோச்சன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எல்லாத்தையும் மந்திரியார் சொல்றாங்க, அந்த கோச்சன் அப்படிங்கிறவங்க தான் இப்போ இந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, இந்த தங்கச்சிக்காரியோட உண்மையான அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன மந்திரியாரி சொல்றீங்க? அப்போ ஆமா, நீங்க நினைக்கிறது சரி. இப்போ இங்க வந்தவ உண்மையான சுபேகா கிடையாது. அந்த கோச்சன் அப்படிங்கிறவங்க சாவாவோட 20 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. 20 வருஷங்களுக்கு முன்னாடி அரசரை காதலிச்ச சாவா ஒரு பொண்ணை பெத்தெடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க தான் உண்மையான சுபேகா, உண்மையான அரசரோட மகள். இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல. அந்த உண்மையான சுபேகாவோட தங்கச்சி தான் இவ. அந்த கோச்சனுக்கும் சாவாக்கும் பிறந்த பொண்ணு தான் இவ. ஆனா அவங்க அக்காவோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. கேட்க தாலுக்கு ஷாக்கா வருது. அட் த சேம் டைம் ஆரம்பத்திலிருந்து இந்த தங்கச்சிக்காரி இளவரசியா இருக்க மாட்டா, சுபேகாவும் இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற டவுட் இருந்துட்டு தான் இருந்தது. நர்சரிக்கு வந்துட்டு அதை பத்தியே யோசிக்கிறாங்க. அப்போ சொலனாவை பத்தின தாட் தான் இவங்களுக்கு வருது. சொலனா பேசுறது, சொலனாவோட தோல்ல இருந்த அந்த மச்சம், சொலனா தான் அதை வந்து பர்த் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா, அது டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தாலும் சொன்னாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாக்குறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பா சொலனா தான் உண்மையான சுபேகா அப்படின்னு இவங்க கணிச்சிட்டாங்க. இந்த பக்கம் தங்கச்சிக்காரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இவ இளவரசியா இருக்கிறப்ப போட்டுக்கிற துணியை கூட பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அதை போட்டுக்க கூடாது, தண்டனை கொடுத்துருக்காங்க. அவன் நார்மல் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். இதையும் பேக் பண்ணி எடுத்துக்கிறீங்களான்னு சொல்ல நான் கேட்குறப்போ ஆமா கண்டிப்பா நான் இந்த இளவரசிக்கான உடைய மறுபடியும் போடுவேன். அப்படியா பியான் அப்படிங்கிறப்ப டக்குனு இளவரசி ஸ்டக்காவா. பியான் அப்படின்னு ஏன் அரசர் ஒன்று சொன்னாரு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அரசர் கண்டிப்பா ஏதோ ஒன்று தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்டிருந்திருக்காரு. நீ இங்க அக்கா அப்படிங்கிற ஸ்தானத்துல வந்திருக்க. அப்போ உன்னோட தங்கச்சி செத்து போயிட்டான்னு சொல்லியிருப்பேன். உன் தங்கச்சியோட பேர் பியான்னு சொல்லியிருக்க. ஸோ அரசர் உனக்கு பியான் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காரு. சரி அப்படிங்கிறப்போ எல்லாம் சரிதான், சுத்தி வளைச்சு கூட்டி கழிச்சு பார்த்து எல்லாத்தையும் சரியா தான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா எல்லாம் உன் வசம் தானே இருந்தது, எல்லாம் உன் பக்கம் சாதகமாயிடுச்சே. அங்கே சொல்லியிருக்க வேண்டியதான நான் தான் உண்மையான சுபேகா அப்படின்ட்டு ஏன் சொல்லல? அப்படி சொன்னா இளவரசர் மனசு கஷ்டப்படுமோ, இளவரசர் மனசு உடஞ்சு போயிடும், தங்கச்சியவே காதலிச்சிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லாம இருந்தியா? இல்ல நீதான் உண்மையான சுபேகா அப்படின்னு சொல்லிட்டா இளவரசர் உன்னை காதலிக்கிறத நிறுத்திடுவாரு. ஏன்னா நீ இளவரசர் விட்டு விலகி போனாலும் அவர் விலகி போகிறது இல்ல. ஸோ அந்த காதல் நின்று போயிடும் அப்படிங்கிறதுக்காக நீ அமைதியா இருந்தியா அப்படின்னு இப்போவும் விஷத்தை தான் கேட்குறா. சரி கவலைப்படாத, உன்னோட சீக்ரெட்டை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் ஜின்மு கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த பிளான்ட்டையும் எடுத்துட்டு வரா. ஃபர்ஸ்ட் இந்த அரண்மனைக்குள்ள வந்தப்போ இளவரசி நான் தான் வந்து சாவோட பொண்ணு சுபேகா அந்த ஹேர் பின் எல்லாம் காட்டினப்போ டக்குன்னு அரசர் ஏத்துட்டு இருக்க மாட்டாரு, அவுட் ஹவுஸ்ல தான் தங்க வச்சிருந்திருப்பாரு. இப்போ அங்கேயே வந்துட்டா, ஒரு மெய்டு கூட வராங்க. இவளுக்கு மெய்டெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க, இவங்க வந்து கண்காணிப்பாங்க இந்த தங்கச்சிக்காரிய. ஃபர்ஸ்ட் இந்த அரண்மனைக்கு வந்தப்போ நான் தான் இளவரசி அப்படிங்கிறத அரசர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே தான் தங்கியிருந்தேன் அப்படிங்கிறாங்க அந்த மெய்டு இருந்துட்டு. இப்போ அதுக்கு என்ன சொல்ல வர்ற? மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றியா, இல்லை அந்த இடத்துல இருந்து மறுபடியும் இளவரசியா போவேன்னு சொல்றியா? பகல் கனவு காணாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்கிற எந்த ஒரு மெய்டும் இளவரசிக்கான மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த மெய்டு போனதுக்கு அப்புறமாக பிளான்ட்டை பார்த்துட்டு ஜின்மு நீங்க எனக்கு இருக்கீங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். அதுக்கப்புறமாக அதான் டெய்லியும் கோவிலுக்கு போயிட்டு 300 வாட்டி விழுந்து விழுந்து கும்பிடணும், அப்பதான் சாப்பாடே கிடைக்கும். 300 வாட்டி விழுந்து கும்பிடுறது ஈஸிங்களா? கண்டிப்பா ஈஸி கிடையாது. பக்கத்துல இருக்கிற மெய்டு தான் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 20 வாட்டி விழுந்து கும்பிட்டதுக்கே தலையெல்லாம் சுத்தி ஒரு மாதிரி தலை சுத்தி விழுந்துடுறான். அந்த மெய்டு கூட ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க, தள்ளி நின்று சொன்னாதான் பாப்பா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த மெய்டு இருந்துட்டு கையில் ஒரு தடி மாதிரி வச்சிருப்பாங்க. சீக்கிரம் எழுந்துறீங்க, ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கவுண்ட் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். 300 கவுண்ட்டு விழுந்து விழுந்து கும்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு சாதம் மட்டும் கிடையாது, தண்ணியா கிடைக்கும். புரிஞ்சுதா? எழுந்திருங்க பண்ணுங்க அப்படிங்கிறப்போ இந்த தங்கச்சிக்காரி மனசுல எனக்கும் உனக்கும் இடையில எல்லாம் முடிஞ்சு போச்சு அக்கா. என்ன அக்கா, இதுக்கப்புறம் நமக்குள்ள அந்த உறவு முறையே கிடையாது அப்படின்ட்டு பயங்கர கோவமா இருக்கா. ஆனா இந்த பக்கம் அரசர் கொடுத்த தண்டனையை ஏத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கா. அது மெய்டு வந்து சொல்ல குயின் இருந்துட்டு அரசர்கிட்ட பாத்தீங்களா, அவ தப்ப உணர்ந்து தண்டனையை வந்து ஏத்து பண்ணிட்டு இருக்கா.
உங்க மனசு கொஞ்சம் ஈஸி ஆகட்டும், எழுந்து உட்காருங்க அப்படின்ட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிற, அதாவது தூக்கத்துல இல்ல, ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல இருக்கிற அரசர்கிட்ட ராணி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இப்போ கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது இந்த தங்கச்சிக்காரி கூட மெய்டா இருந்த பொண்ணை கொன்னதுக்கான தண்டனை தான் தவிர்த்து இவ இளவரசியே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. அதனாலதான் ராணி மற்றவங்க யாருக்கு எதுவும் தெரியல. தாலும் கிட்ட மட்டும் மந்திரியார் சொல்லியிருப்பாங்க, மாஸ்டர் கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு இளவரசி தான், இவ சுபேக்கா தான். இவ பண்ண இந்த தப்புக்கு அவ பட்டத்தை பறிச்சு அவ பேரையும் பறிச்சு அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இளவரசர் பயங்கரமா தனியன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பாடிகார்ட் கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லணும் கேட்கறதுக்கு தெரியல, அவரால் எதுவும் ஏற்றுக்க முடியல, ஒரு மாதிரி மனசே விட்டு போய் நிற்கிறாரு. நீங்க போய் பேசுங்களே அப்படிங்கிறப்போ இல்லை இளவரசர் தான் சொல்லிட்டாரு இல்லையா, 2 பேருக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாம நான் போய் ஒரு ஃபீலிங்ஸை வளர்க்குறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லனா வந்துடுவா. ஆனா வந்த சொல்லனா அரசரோட சேம்பருக்கு வர்றா. அங்க அரசர் மட்டும்தான் கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல தூங்கிட்டு இருப்பாரு, மற்றபடி வேற யாரும் அங்க இருக்க மாட்டாங்க, கேர்டேக்கர் கூட இருக்க மாட்டாங்க. சொல்லனாக்கும் தெரியாது அரசருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இந்த தங்கச்சிக்காரி உண்மையான இளவரசி கிடையாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது சொல்லனாக்கும் தெரியாது இல்லையா. ஸோ சொல்லனாவும் அதே மாதிரி தான் நினைக்கிறா. அந்த மேடை கொன்னதுக்காக தான் இந்த தங்கச்சிக்காரிக்கு அரசர் தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அரசரே, அந்த இளவரசி அவளோட பதவியில் இருந்தப்போ டெய்லி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு வருவா. இப்போ அவள் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் தான் உங்களோட உண்மையான பொண்ணு சுபேக்கா, நான் உங்களுக்கு டெய்லி ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு வரேன். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நிம்மதியாக இருங்க. அரசராக இருக்கிறது ரொம்ப கஷ்டமா? எங்கள் அம்மா எனக்கு ஒரு வாட்டி கதை சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டை ஆள்ற அரசர் நல்லபடியாக அரசாண்டு முடிச்சு நல்லபடியாக இறைவனடி போய் சேர்ந்தார் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் ஒரு சாதாரண வாழ்க்கை அமையுமா, குடும்பத்தோட சந்தோஷமா ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்வாங்களாம். ஸோ ப்ளீஸ் அரசரை எழுந்து வாங்க, எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேணும், நல்லபடியாக நீங்கள் ஆட்சி புரியணும். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் சாதாரண பிரஜையாக இருங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு மகளாக நான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்படியாவது நான் உங்கள் கூட ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உருகி உருகி பேசுவா. அதுக்கப்புறமாக இவளோட ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுவா. அடுத்த நாள் சொல்லனாக்கு நியூஸ் வருது, அரசர் நல்லபடியாக தெம்பா எழுந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷத்தில் பார்க்க வரப்போ அரசர் வெளியே வாக்கிங்கே வந்துட்டார் குயின் கூட. குயின் வந்துட்டு கேட்பாங்க, நீங்கள் ரொம்ப திடமாக இருக்கீங்க அரசரே, பரவாயில்லையா உங்களுக்கு உடம்புக்கு அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கேன் ராணி. ஆக்சுவலாக கனவுல ஒரு குரல் என்கிட்ட பேசுச்சு, அந்த குரல் என்னை நீ எழுந்து வா, நல்லா இது அப்படி இப்படின்னு என்னை நல்லா பயங்கர மோட்டிவேட் பண்ணுச்சு, அந்த தைரியத்தில் நான் எழுந்து நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது தள்ளி நின்று பார்க்குற நம்ம சொல்லனாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சொல்லனா தள்ளி நின்று இதை பார்த்து சந்தோஷப்படுறத தாலுமுன்னு தள்ளி நின்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறமாக நர்சரிக்கு அரசருக்காக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி சொல்லனா கேட்டிருப்பா. தாலும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுப்பாங்க. இந்த பொக்கே நல்லா இருக்காமா அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ நார்மலாக பேசிக்கிட்டே அப்புறம் உன்னோட ஸ்டெப் ஃபாதருக்கு காது கேட்காது வாய் பேச முடியாதாமே அப்படிங்கிறப்போ ஆமாம், ஆனால் நான் என்ன பேசினாலும் ஒரு புரிஞ்சுப்பார் அப்படின்னதுக்கப்புறம் சொன்னா ஸ்டன் ஆயிடுறா. உங்களுக்கு எப்படி தெரியும் என் ஸ்டெப் ஃபாதருக்கு காது கேட்காது வாய் பேச முடியாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லை, நீங்கள் தான் இந்த நாட்டோட இளவரசி சுபேக்கா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும், நான் வணங்குற இளவரசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்டன் ஆயிடுவா சொல்லனா. இங்கே சீனை கட் பண்ணால் ஆன்ட்டி கிட்டே இன்னைக்கு எனக்காக பிடிச்ச சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்லியிருப்பார். ஆன்ட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இளவரசரே என்னை சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லி, இந்தாங்க நல்லா சாப்பிடுங்க, நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறப்போ சொல்லனா எப்படி இருக்கான்னு இளவரசர் கேட்க, அவள் இப்பெல்லாம் அதிகமாக வீட்டுக்கே வரதில்லை, பார்த்தாலும் அரண்மனையே சுற்றிக்கிட்டு கிடக்கிறா, இப்போ பார்த்தாலும் இளவரசர் உங்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் என்னடானா அவள் வயசு பொண்ணு, அவளை இப்படி அம்போடு விட்டீங்களே அப்படிங்கிறாங்க. பாடிகார்டு இருந்துட்டு பார்த்து பேசுமா அப்படிங்கிறப்போ நான் அம்போன்னு விட்டேனா? சொல்லனா அப்படி சொன்னாலா? பின்ன நீங்கள் அம்போன்னு விடாமல் சொல்லனாவா உங்களை அம்போன்னு கைவிட்டு போனா? ஆமாம், அவள் தான் என்னை கைவிட்டு போனா அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு. இந்த பக்கம் எகெயின் தாலுமா சொல்லனாவை தான் கட்டுறாங்க. சொல்லனா கேட்குறான், நான் சுபேக்கான்னு திடீர்னு சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? இது பாருமா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உன்னோட தோளில் இருக்கிற அந்த டேட்டூ அது மச்சம் கிடையாது, உங்கள் அம்மா உனக்கு கொடுத்தது. ஏன்னா நீதான் சுபேக்கா, அந்த அடையாளம் எப்படியாவது உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த தங்கச்சிக்காரியை அரசர் தண்டிச்சதுக்கான காரணம் என்ன? அந்த பொண்ணு கூடவே மேடாக இருந்த பொண்ணு அவள் கொன்னுட்டா. அது மட்டும் இல்லாமல் இளவரசர் அரசராகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சதித்திட்டம் பண்ணா. அந்த லியோட நாட்டில் நீ ஸ்பையாக போயிருந்ததை அங்கே எக்ஸ்போஸ் பண்ணா. இதுக்காக அரசர் தண்டனை கொடுத்ததா தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியாதது எனக்கு கொஞ்சம் கூட தெரியும். அது என்னன்னா, இப்போ இருக்கிற தங்கச்சிக்காரி அரசரோட ரத்தம் கிடையாது, அது அரசருக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவ தங்கச்சி தான், அக்கா கிடையாது. அவங்க அக்காவோட ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டா அவங்க அக்கா தான் உண்மையான சுபேக்கா. ஆனால் இவ அக்காவா மாறிட்டு கொள்ளையர்கள் அட்டாக் பண்ணப்போ கோச்சன் என் அம்மா சாவா, என் தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டா. ஆக்சுவலாக அரசருக்கு எப்போவோ தெரிய வந்துடுச்சு இங்கே இருக்கிற தங்கச்சிக்காரி நம்மளோட உண்மையான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த மேடு பொண்ணை கொண்டது தங்கச்சிக்காரி அப்படின்னப்போ உண்மையான பொண்ணா அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இளவரசி பட்டத்தை பறிச்சே இருக்க மாட்டாரு, அதுக்கு பதிலாக தண்டனை வேணா கொடுத்துருந்துருப்பாரு. ஆனா இளவரசி பட்டத்தை பறிச்சதுக்கான காரணம் உண்மையான இளவரசி இல்லை அப்படிங்கிறதுக்காக தான்.
ஸோ அதனால தான் உண்மையான இளவரசி இல்லை. அதனால இளவரசி பட்டத்தையும் பறிச்சுட்டு இளவரசிக்கான க்ரௌனையும் பறிச்சுட்டு அந்த பொண்ணை கொன்னதுக்கான அந்த மேடை கொன்னதுக்கான தண்டனையும் அவளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பல வாட்டி நோட் பண்ணியிருக்கேன், அந்த தங்கச்சிக்காரி உன்னை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப பதட்டமாக இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட ஒரு போலித்தனம் இருந்துக்கிட்டே இருந்தது. நீ சம்மந்தப்படுற விஷயத்துல அவள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா. இப்படி பல விஷயங்கள் எனக்கு டவுட்டாக இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு புரியாதது என்னன்னா, உனக்கு எல்லாமே தெரியும், உன்னை ஏமாத்திட்டு உன் இடத்த தான் உன் தங்கச்சி எடுத்துட்டு இருந்திருக்கா. அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் உன்னோட இடத்துக்காக போராடல? இப்போ எல்லாமே கை கூடி இருக்கிறப்ப ஏன் நீ அரசர்கிட்ட சொல்லல அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அரசர்கிட்ட சொல்ற விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ, உன்னால முடியாதுன்னா அப்போ நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாளம் எழுந்து பார்ப்பாங்க. ஐயோ மேடம் போகாதீங்க ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படிங்கிறப்போ, ஏன் இளவரசி சுபேக்கா சொல்லக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஐயோ தயவு செய்து நான் அப்படி கூப்பிடாதீங்க, நீங்க இளவரசி நான் அப்படி தானே கூப்பிடணும் அப்படிங்கிறப்ப தயவு செய்து கூப்பிடாதீங்க அப்படின்னு கத்தி விட்டுருவா. ஏன்னா நான் இளவரசரை காதலிக்கிற மனசார காதலிச்சிட்டேன் அப்படின்னதும் அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்க. தாலும் நான் என்ன பண்ணட்டும், இளவரசர் என் அண்ணா அப்படின்னு தெரியாதப்ப நான் காதலிச்சிட்டேன். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக என் மனசுல இருக்கிற அவரை என்னால் மறக்க முடியல. இதெல்லாம் தெரிய வர்றப்போ இளவரசர் மனசு என்ன பாடுபடும்? நான் எப்படி போய் சொல்லுவேன், நம்ம 2 பேரும் ஒரே ரத்தம், ஆனால் காதலிச்சிட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டு வாழுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை பக்கத்துல இருந்துட்டு அப்படிதான் வாழ முடியுமா? அதனாலதான் ப்ளீஸ் நான் சுபேக்கா, நான் வந்து இளவரசி அப்படிங்கிறத சொல்லாதீங்க. ஏன்னா இளவரசரை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், இளவரசரை நான் கைவிட்டுட்டேன், எங்களுக்குள்ள இருக்கிற காதல் எல்லாம் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் மனசு மாறிட்டு போயிட்டார். அப்படியே இருக்கட்டும். ஆனா என்னால அவரை மறக்க முடியல, சத்தியமா கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாது. இந்த காதலை என்னால மாத்திக்க முடியல. கண்டிப்பா கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டாரு. இந்த உலகமே வந்து என்னை நரகத்துக்கு தான் அனுப்பும். ஏன்னா சொந்த அண்ணனை காதலிச்ச பாவினா. ஆனா என்ன பண்றது, எல்லாம் தெரியாதப்ப நான் காதலிச்சுட்டு, தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு ஈஸியா மாத்திக்க முடியல. நான் படுற துக்கத்தை இளவரசருக்கு கொடுக்க விரும்பல. என்னால முடிஞ்சதெல்லாம் தள்ளி நின்று ஒரு பணிப்பெண்ண அவரை பாத்துக்கிறது, அப்படியே பார்த்துட்டு என் நாட்களை கழிச்சிட்டுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு கெஞ்சுவா. தாலுமுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அட் த சேம் டைம் தாலுமுக்கு புரியுது, சரி நாம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் இளவரசர், நான் மங்காவை பார்க்கணும், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு இல்லையா, மங்காவை வந்து யாருக்கும் தெரியாம பத்திரமா வச்சிரு, யாருக்கும் தெரியாம நான் அவங்கள மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மங்காவை கூப்பிட சொல்றாங்க. மங்காவை கூப்பிட்டு வரப்போ, நீங்க எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கீங்க தெரியுமா, ஜின்மோட வீட்டு ஆட்கள் தான் சாவாவையும் கோச்சனையும் கொன்னது, கொள்ளையர்களோட போர் வேலை இத்தனை வேலையை அவங்க தான் பண்ணியிருக்காங்க, கடைசியில் நீங்களே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஐயோ இளவரசர் இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை வச்சு அவனுக்கு இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டும், சொல்லணும் அப்படிங்கிற பொண்ணு உங்களை தேடி வந்தா இல்லையா, என்ன ஏது காரணம் அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமாம் அந்த பொண்ணு என்னை தேடி வந்தா, இந்த மாதிரி ராணி தான் வந்துட்டு பார்க்க சொன்னாங்க, சாவா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னான், அதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தனமாக சொன்னீங்க, அதில் கண்டிப்பாக ஜின்முக்கும் அந்த விசுவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. என்னதில் நடந்தப்போ ஜின்முக்கும் 3 வயசு தான் இருந்திருக்கும். ஏன்னா இறந்து போன அரசரை கொல்றதுக்காக சாவாவோட அப்பாவை ட்ரிக்கா வார்த்தை விளையாட்டால் விளையாண்டு ப்ரொவோக் பண்ணி விட்டதே வந்துட்டு இந்த மந்திரியார் தானா அப்படியான்னு கேட்கறதுக்கு இவங்களும் ஆமாம் அது எனக்கு நல்லா தெரியும், சாவாவே இதை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பாடிகார்ட் கிட்ட சொல்லிடுவாங்க, மங்காவை வந்து அனுப்பிச்சிருங்க, இதுக்கப்புறம் இவங்க அரண்மனையில் கைதியா விசாரணை கைதியா இதுவோ இருக்க வேண்டாம் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்படி சொன்ன கையோட ராணியை பார்க்க வருவாங்க. ராணியை பார்க்க வந்து இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. ராணிக்கும் இந்த இளவரசி வந்து அரசரோட பொண்ணு தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே அதுதான் நம்புறாங்க. ஈவன் இளவரசரே அப்படிதான் நம்புறாரு. ஏன்னா இன்னும் இளவரசருக்கு வந்து இப்போ இருக்கிறது ஃபேக் பிரின்சஸ் தான், இந்த தங்கச்சிக்காரி உண்மையான சுபேக்கா கிடையாதுங்கிறதுல தெரியாது. இவளுக்கு மெய்டா இருந்த பொண்ணு அவ கொண்டிருக்கா, அதுக்கான தண்டனை. அரசருக்கு எதிராக பண்ணியிருக்க, ஜின்முவோட சேர்ந்து சில வேலைகள் பண்ணியிருக்கா, அதுக்கான தண்டனை தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே தான் ராணியும் நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இளவரசி நினைக்கிறப்ப கஷ்டமா இருக்கு, அரசரோட ரத்தம் இல்லையா, ஆனா என் அப்பா அரண்மனைக்குள்ளேயே வராம இருக்காரு, எப்பதான் என் அப்பாவை அரசர் கூப்பிடுவாருன்னு தெரியல அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறப்போ, அதெல்லாம் இருக்கட்டும் ராணி, மங்காவை பார்க்கறதுக்கு சொல்லனாவ போயிருக்கிறா, நீங்க தான் அனுப்பிச்சிங்களாமே என்ன இது அப்படிங்கிறதுக்கு, ஆமாப்பா நான் தான் அனுப்பிச்சேன், எனக்கு வந்து இந்த இளவரசியோட அம்மாவோட நேமை கிளியர் பண்ணணும்னு இருந்தது. ஏன்னா சாவாவோட அப்பா தான் இறந்து போன அரசரை கொல்றதுக்காக வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாரு, அதுல சாவா அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னா அவங்க நேமை கிளியர் பண்ணா இளவரசிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இல்லையா, பாவம் அந்த பொண்ணு. ஏன்னா அரண்மனைக்குள்ள நிறைய பேர் அதை வச்சு புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் நான் சொல்லணும் அனுப்பிச்சேன்னு சொல்லிடுவாங்க. அப்படியா ராணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இளவரசர் வருவார். ஆனா ஒரு மனசுல தாங்காதது என்னன்னா, மங்கா தான் சொல்லிட்டாங்க இல்லையா, இறந்து போன அரசரை மர்டர் பண்றதுக்காக சாவாவோட அப்பாவை வார்த்தைகளால ஏவி விட்டது வந்துட்டு இந்த மந்திரியார் தான் அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் இவருக்கு மனசுக்குள்ள அடிச்சுக்குது. மங்காவை போக சொல்லிட்டாங்க, மங்காவும் வெளியே வருவாங்க. அப்போ ஆப்போசிட்ல சொல்லனா வந்து மங்காவை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மங்கா கூட இந்த தங்கச்சிக்காரி தான் உண்மையான சுபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த மேடை கொன்னது அப்படி இந்த ஜின்முவோட விஸ்வங்களோட சேர்ந்து பண்ண வேலைக்கு தான் அரசர் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால பாவம் சுபேக்கா, அந்த பொண்ணு நல்லா இருக்காளான்னு அவளை பார்க்கலாமா அப்படிங்கிறப்போ, இல்லை நீங்க பார்க்க முடியாது, இதுக்கு மேல தண்டனை இருக்குமா, இருந்தாலும் அவங்க பண்ண தப்புக்கு தகுந்தான், அரசர் கொடுத்த தண்டனையை ஜின்முவும் அந்த தங்கச்சிக்காரையும் ஏத்துக்கிட்டு தான் தீரணும் அப்படிம்பாங்க.
அந்த பொண்ணு பாவம் ஏதோ ஒரு காரியத்துக்கு பண்ண போய் தப்பாக போய் முடிஞ்சிருச்சு. சரிம்மா, உங்ககிட்ட நான் அந்த துணி கொடுத்தேன் இல்லையா, சுபேக்காவுக்கு போய் சேர வேண்டியது, அதை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துறியாம்மா, அது தங்கச்சிக்காரி தானே சுபேக்கா, என்னால் முடிஞ்சது சாவாவுக்கு கடைசியாக நான் பண்ணாதான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க மங்கா ஆண்டி, அந்த துணி உண்மையான சுபேக்கா கிட்ட இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? கண்டிப்பாக அதுவே எனக்கு கொஞ்சம் மனநிறைவாக தான் இருக்கும். ஏன்னா சாவா அவங்க கையால் எம்ப்ராய்டரி போட்டது, நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையான சுபேக்கா கிட்ட அது இருக்கும், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, மங்கா ஆண்டி, இளவரசர் ஏன் தெரியுமா உங்களை போக விட்டாங்க? ஏன்னா சாவாவும் நீங்களும் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் மாதிரி தான் பழகிருக்கீங்க. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, சாவா இன்னொரு மைடா நடத்தினதே கிடையாது, தங்கச்சி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நீங்கள் ட்ரிக்கால ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசருக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களை அனுப்புகிறாங்க, நீங்கள் போங்க, நல்லா வாழுங்க, நிறைய பணம் சம்பாதிங்க, எப்படி நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுட்ருக்கீங்களோ அதே மாதிரி செய்யுங்க, அதுதான் சுபேக்காவுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்களும் வணக்கம் வச்சுட்டு போவாங்க. அப்போ சொல்லணும் மனசுக்குள்ளேயே சொல்லிப்பா, அது அம்மா எனக்காக அவங்க கையால் எம்ப்ராய்டரி போட்டது, அவங்க பொண்ணு சுபேக்காக்காக, அது என்கிட்ட பத்திரமா இருக்குது. உங்களால் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற வருத்தம், அட்லீஸ்ட் அவங்க பொண்ணுக்கு அந்த துணி போய் சேரணும்னு நினச்சிங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பா. இங்கே இந்த தங்கச்சிக்காரி டெய்லி 300 வாட்டி சாமி கிட்ட விழுந்து கும்பிட்டு வந்து ரொம்ப டயர்டாக படுக்கிறப்போ நைட் ஆகிடும், அப்படியே தூங்கிடுவா. திடீர்னு எழுந்து பார்க்குறப்ப அங்கே ஜின்மு நிற்பாங்க. ஒரு செகண்ட் இவளுக்கு கனவு மாதிரி தான் தெரியும், ஆனால் கனவில் ஜின்மு வந்திருக்காரு பார்க்குறதுக்கு. இளவரசி, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை ஜின்மு, நான் இளவரசி கிடையாது, என் கூட யார் இல்லைன்னா பரவாயில்ல, நீ இருக்கேல்ல, நீ ராஜாவாயிடு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கான ராணி ஆக்கிடு அப்படிங்கிறப்போ, நீ மாறவே இல்லை. ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்க உன் அம்மாவை கொன்னது நான் தான் சொல்லிட்டு, உனக்கு அது தோணலையா அப்படிங்கிறப்போ, இல்லை, மற்றவங்க எல்லாரும் அப்படி வேணால் நம்பட்டும், ஆனால் நான் நம்ப மாட்டேன், நீ கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ ஜின்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வருவான். அந்த அவன் நம்பிக்கை இருக்கு இல்லையா, கண்டிப்பாக நம்ம அம்மா சாவாவை ஜின்மு கொண்டிருக்க மாட்டான், சொல்கிறதுக்கான ஆட்கள் அனுப்பிச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த தங்கச்சிக்காரி கிட்ட பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி சோகமாக வர்றப்போ வடிகாடு இருந்துட்டு, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடணும், இப்படி மெதுவாக வராதிங்க, பார்த்தா என்னடா ஆகும், சாவுதானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் இருக்கிற விஸ்வங்களை பார்க்க வருவாங்க. இதை பார்த்த விஸ்வங்குள், ஜின்முங்கி நீ வரக்கூடாது, உடனே போ, பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அங்கிள், என்கிட்ட எல்லாத்தையும் விட்டுருங்க, உங்களை வெளியே கொண்டுறதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ, வேண்டாம் ஜின்மு, பலவீனமான கோட்டுக்குள்ளே நீ இருக்க, அந்த கோட்டை விட்டு தயவு செய்து தாண்டாத, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அரசருக்கு வந்து இன்னும் உடல்நிலை வந்து சரியாகலைங்க, இருமல் வருது, ரொம்ப ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காங்க. உடனே இளவரசர் டானிக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இளவரசர் போயிடுவார். இவரும் வந்து டானிக் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் சொல்லுவாங்க, ஜின்மு வந்துட்டு அவரோட வீட்டில் நீங்கள் சொன்ன கட்டுப்பாடுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறப்போ, அவன் பேரை என் முன்னுக்கு எடுக்காது அப்படின்னு அரசர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கேர்டேக்கர் கேட்பாரு, இளவரசர் கிட்டையாவது இந்த தங்கச்சிக்காரி உண்மையான இளவரசி கிடையாது, உங்களோட உண்மையான மகள் கிடையாதுங்கிறத சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை இல்லை, என்னோட உண்மையான பொண்ணு சுபேக்கா கிடைக்கிற வரைக்கும் இந்த உண்மை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, எனக்கு உனக்கு மந்திரியாரை தவிர்த்து இது யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக எப்பெல்லாம் தாழ்மை பார்க்கறதுக்கு வராங்களோ சொல்லனானே கூப்பிடாம இளவரசி இளவரசின்னு கூப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறப்போ, சரி சொல்லனான்னு கூப்பிடுறேன், போதுமா அப்படிங்கிறாங்க. சரி மேடம், நீங்கள் அப்படி கூப்பிட்டது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அரசருக்கு இங்கே இருக்கிற இந்த தங்கச்சிக்காரி உண்மையான இளவரசியில் அவர் பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, அது யார் மூலியமாக தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்போ, கோச்சர் அப்படிங்கிறவர், அவர் தான் வேட்டைக்கு போன சமயத்தில் அரசருக்கு அடிபட்டு வந்தது இல்லையா, அந்த சமயத்தில் அவர் தான் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த லெட்டரில் வந்துட்டு சரி அந்த எழுத்துக்கள் வந்து அழிஞ்சு போச்சு, அது கிளியர் பண்ணது, அதுக்கப்புறம் மந்திரியாரை கூப்பிட்டு கேட்டது, அதுக்கப்புறம் மாஸ்டர் கிட்ட கோச்சனை வரைய சொன்னது, அது கோச்சனை தான் நம்ம வரைகிறோம் அப்படிங்கிறது கூட மாஸ்டருக்கு தெரியாது, மாஸ்டருக்கு வேறு எதுவுமே தெரியாது. நான் அங்கே அடையாளம் சொல்கிறேன், ஒருத்தர் வரைஞ்சு கொண்டு வந்து கொடுங்க, அவ்வளோ மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி மொத்த கதையும் சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா, அப்போது கோச்சனப்பா வந்துட்டு அரசரை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. சரி இப்போ நீ சொல்லு, கோச்சன் எங்கே ஏதுன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ, அவர் இறந்துட்டாரு, கொன்னது ஜின்மு தான் அப்படிங்கிறப்போ, என்னது ஜின்மு கொன்னானா? நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு அந்த கிராமத்தில் வசிச்சுட்டு இருந்தப்போ என் அம்மாவை கொள்றதுக்காக எங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்காக ஆட்கள் அனுப்பிச்சது ஜின்மு தான். அதை எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு தான் நான் வந்து 2 வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, அவர் உயிரோடு இருந்து இந்த ஜின்முவை பழி வாங்குறதுக்காக ஜின்முவை நெருங்கியிருக்காரு. அது தெரிஞ்சதுனால தான் ஆட்கள் அனுப்பிச்சு எங்கேயும் எங்கள் அப்பாவை ஜின்மு கொண்டுட்டா அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கதை டோட்டலாக வேற, அது நம்மளுக்கு தெரியும். இப்போ புரியுதா நான் ஏன் ஜின்மு மேலே இந்த அளவுக்கு கொலை வெறியில் இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் அவனை விடவே மாட்டேன், என் அப்பா கோச்சனை கொன்னவன், அவன் வெளிச்சத்தை பார்க்கறதுக்கே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு வரப்போ, மழை வரும், மழை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வர்றப்போ அங்கே கொஞ்சம் சேராக இருக்குமா, தாண்டி போகிற சமயத்தில் அப்படியே விழ போவா. அந்த பக்கம் வந்து இளவரசர் டக்குன்னு பிடிச்சிப்பாரு, உட்கார வச்சு ஷூவை கழட்டி காலை தான் சுல்கிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாதை தம்பி கொடுக்குறப்போ, இளவரசரை பேசாமல் இருங்க யாராவது பார்த்தா அப்படிங்கிற சமயத்தில் தான் இளவரசர் ஷூஸை நோட்டீஸ் பண்ணுறாரு.
ஒரு வாட்டி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு இல்லையா சொல்லனாக்கு, அப்போ வாங்கி கொடுத்த ஷூ தான் இது. இதை பார்க்குறதுக்கு ஃபெமிலியராக இருக்கே அப்படிங்கிறப்போ இதே மாதிரி 10 மாடல் இருக்குது, எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் புரியுது இளவரசருக்கு. ஷூவை கால் நெக்கின்னு போட்டு விட்டுட்டு வா தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்போ ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் உன்னை நான் தூக்கிட்டு போக மாட்டேன்னு தோணுதா, இதை பாரு இந்த நாட்டில் இருக்கிற எல்லார் மேலே எனக்கு அக்கறை இருக்குது, அந்த மாதிரி தான் உன் மேலேயும் அக்கறை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன் கால் சுளுக்கி இருக்கு நல்லாவே தெரியுது, மருத்துவர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறேன், இது ஒரு உதவி தான் புரிஞ்சுதா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ முதுகில் ஏறிப்பா கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறப்போ சொல்லனா நான் இப்படி யோசிக்கவே இல்லை, பொதுவாக காதலிக்கு யாரும் ஷூஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்களம்மா, ஏன்னா அவன் நம்மளை விட்டு போயிடுவா, நம்மளை விட்டு விலைக்கு போயிடுவா அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அது எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உனக்கு ஷூஸ் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சடார்னு நின்றுடுவார். சொல்லனா உனக்கே நல்லா தெரியும் என்னால் உன்னை மறக்க முடியல, அதே மாதிரி உன்னாலேயும் என்னை மறக்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னை ஏன் உன்னை விட்டு விலக்கி வைக்கிற, என்னை வந்து வேண்டாங்கிற மாதிரி ஏன் விலகி போகிற, அதுக்கு காரணம் நான் இளவரசன் அப்படிங்கிறதுனாலயா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எதுவுமே சொல்ல மாட்டேன், அழுதுகிட்டே இருப்பா. சரி நீ எதுவும் சொல்ல மாட்டேன், நீ எவ்வளோ ஸ்டப்பனான பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நான் உன்னை டாக்டர் கிட்ட கொண்டே விட்டுட்டுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இறைவா என்னை தண்டி, ஏன்னா நான் இப்போ பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, என் அண்ணனையே நான் காதலிக்கிறேன், என்னால் என் மனசை மாற்றிக்க முடியல, அதுக்கு நீ என்ன தண்டனை வேணா கூட நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இப்படியே இவரை தள்ளி நின்று பார்க்குற வாழ்க்கையை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவா. இது எல்லாத்தையும் தள்ளி நின்று தாலும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து நர்சரிக்கு வந்துடுவாங்க. தாலுமுக்கு புரியுது, சொல்லனா உன் மனசு எனக்கு புரியுது, ஒருத்தங்க மேலே காதல் வச்சதுக்கு அப்புறமாக அது நடக்கவே நடக்காத மாதிரி அழிக்க முடியாது, விதி உங்கள் வாழ்க்கையில் விளையாடிடுச்சு, அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அட் த சேம் டைம் என்னை மன்னிச்சிட்டு சொல்லணும், உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் அரசர் இப்போ ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காரு, அவரோட உண்மையான பொண்ணை கண்டுபிடிக்க முடியாமல், அதனால என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட உண்மையை சொல்லலான்னு வந்துருவாங்க. வாங்கதாலும் எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறப்போ அரசரேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறப்போ வெளியே இருந்து யாரும் உள்ள வர மாதிரி இருக்கும். இங்கே சீனை கட் பண்ணா சின்னண்ணா பெரியண்ணா தங்கியிருக்கிற வீட்டில் புறாக்கள் மூலியமாக தூது விடப்படுது. மாஸ்டர் வந்துட்டு இவர்கிட்ட என்னை பேலஸ்க்கு வர்றது இல்லையில மந்திரியாரு, ஸோ மந்திரியாரோட வீட்டுக்கு வந்துட்டு ஆபத்துன்னு சொல்றாங்க. என்ன ஆபத்து ஏது ஆபத்து அப்படின்னு ஒன்றும் புரியல. இந்த பக்கம் இளவரசர்கிட்டையும் பாடிகார்டு வந்துட்டு ஆபத்துங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா கடைசியில அரசரோட சேம்பர்ல வெளியிருந்த ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் வந்து சொல்லுவாங்க அந்த எதிரி நாடு இருக்கு இல்லைங்களா, இன்னொரு நாடு, அந்த தளபதியாரில் இருந்த நாடு, அவங்க ஏற்கனவே ஒரு வாட்டி துறைமுகத்தை அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அப்போ சமரசம் பேச போறப்பதான் நம்ம சொல்லணும் ஃபேக் பிரின்சஸா போயிருப்பா, இப்போ எகேன் அதே நாடு இவங்க நாட்டோட துறைமுகத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை சொன்னதும் அரசருக்கு கடும் கோபம் வருது. இப்படி சொல்ல வந்ததுனால தான் வந்து சொல்ல விஷயத்த தாலுமால சொல்ல முடியாம போயிடுது. இளவரசர் உடனே அரசரை பார்க்கறதுக்காக வராங்க. அரசருக்கு வந்து கோபம் தான் தவிர்த்து இது எதிர்பார்க்காத சுச்சுவேஷன் இல்லை, ஏன்னா அந்த நாட்டை சேர்ந்தவனுங்க கண்டிப்பா இந்த அரசம் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த வாட்டி சமரசம் கிடையாது, போர் தான், அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. சரி போகலாம், மற்ற மந்திரியார் அமைச்சர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ தாலுமை பார்த்துட்டு எங்கிட்ட இதை சொல்றதுக்காக தானே வந்தீங்க. ஆமா அரசரே, ஆனால் இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஆமா தாலும், பொறுமையாக காத்துட்டுருங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது நான் வந்து கேட்குறேன் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. இங்கே ராணிக்கும் விஷயம் எல்லாம் தெரியுது. அப்போ நம்ம சொல்லலாம் வந்துட்டு என்ன ராணி ஏது அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு இங்கே பெண்களோட பாதுகாப்பையும் வந்துட்டு அரசர் ரொம்ப யோசிக்கிறாரு, நம்ம அமைதியாக இருக்கிறது தான் அவருக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனால் சொல்லனாக்கு எந்த வகையில் நம்ம உதவி பண்ண முடியும் இந்த போருக்கு, நம்ம கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் இல்லையா, ஸோ அப்படி யோசிக்கிறா. எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பமாகவும் அவளுக்கு இருக்குது. அதுக்கப்புறமாக சிறையில் தானே இருப்பார் இந்த விசு அங்கிள், அவங்கள பார்க்கறதுக்கு அவர் ஃப்ரெண்டு அமைச்சர் வருவாங்க. இந்த மாதிரி வார் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன்னா அந்த எதிரி நாட்டை சேர்ந்தவங்க எகெயின் நம்ம துறைமுகத்தை தாக்கியிருக்காங்க, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டக் ஆயிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இதை பாரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு பாய்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசு அங்கிள் கேட்குறாங்க. எதுக்கு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த பக்கம் மந்திரியார்கள் அமைச்சர்கள் கிட்ட எல்லாம் பேசினதுக்கப்புறம் இளவரசரும் அரசரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இளவரசர் சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் வந்து மந்திரியார் வந்து கூப்பிட்டு விடல, நீ சீக்கிரம் அரண்மனைக்கு வா அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு விடல, பட் நீங்கள் கூப்பிடுறது நல்லது. இந்த சுச்சுவேஷனில் அவர் அனுபவம் நம்மளுக்கு முக்கியம், ஏன்னா நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி பல போர்களை பார்த்துருக்கீங்க, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, கண்டிப்பாக மந்திரியாரோட ஆலோசனை அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை நடக்கிறப்பவே மாஸ்டர் போயிட்டு பார்த்துருப்பாங்க. அப்போ மாஸ்டருக்கு வந்து மந்திரியார் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, இது இளவரசர்கிட்ட சொல்லி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு, அதை நீங்களே வந்து அரண்மனை வந்து சொல்லலாம் இல்லையா, நான் எப்படி வர முடியும், அரசர் என்ன கூப்பிட்டு விடாமல் நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்துருப்பாரு. அதை பற்றி யோசிச்சுட்டு நிற்கிறப்போ இளவரசரே வந்து பேசுகிறாரு. அரசர் சொல்லி தானே இங்கே வந்திருக்கேன், நீங்கள் அரண்மனைக்கு வரணும், இந்த போர் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அவனுக்கிட்ட எப்போவுமே வந்துட்டு எல்லா டைமும் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா எகெயின் அவங்க தாக்குதல் ஈடுபடுறப்போ நாம யார் அப்படிங்கிறத காட்ட வேண்டியிருக்கும், நீங்கள் வாங்க அரசர் சொல்லி உங்க கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் வரவும் செய்கிறாரு. வந்தான மந்திரியார் சொல்கிறது, மங்காவை வந்துட்டு இந்த ஜின்முவும் விசு அங்கிள் தான் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க, அரசரே நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறப்போ நான் வந்து உங்களை நம்புறேன், இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், மங்கா பிரச்சனை அது எல்லாத்தையும் வந்து மறந்துடுங்க, விட்டுருங்க, இப்போ நடக்கிற பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த எதிரி நாட்டை சேர்ந்தவங்க நம்மளோட துறைமுகத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க, பட் இது நம்மளுக்கு சரியான சான்ஸ், ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போக போகிறது கிடையாது, போர் தொடுக்க போகிறோம்,
இதன் மூலியமாக அவங்கள நம்ம நாட்டுக்குள்ளேயும் வராமல் தடுக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம கிட்ட இருந்து அவங்க கைப்பற்றின ஹேண்ட் ரிவரி நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. தாலிமும் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இளவரசர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாரு. இந்த ட்ரூப்பை வந்துட்டு நான் தான் வந்து வழி நடத்திட்டு போறேன், நான் போருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது அரசருக்கே ஷாக்கு தான். டக்குன்னு கேட்டுருவாங்க இளவரசர். அதுக்கப்புறம் இளவரசரை தனியாக கூப்பிட்டு, இதை பார்ப்பா, நீ வீரம் இல்லாத பையன், உன்னை வந்து அனுப்பாமல் பக்கத்துலேயே நான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை போருக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. அடுத்து இந்த நாட்டையே ஆள போறவனி. ஸோ நீ வந்து ரொம்ப முக்கியம். ஒரு அரசன் இளவரசன் அப்படிங்கிறவன் அவங்க உடம்பு மேலே கூட அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால தான் டக்குன்னு இந்த போருக்கு ஒன்று அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். எனக்கு அப்புறம் நீ தானே அரசாளணும் அப்படிங்கிறாங்க. அரசரே புரியுது, ஆனால் இந்த மாதிரி பல போர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சிம்மாசனம் ஏறி இருக்கீங்க. ஸோ எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறப்ப அரசரும் சரின்னு சொல்லிடுவாரு. இங்கே இந்த தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அந்த செடியவே பார்த்துட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது, தொடச்சி விடுறது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. பக்கத்தில் மெய்டு, இவளுக்காக கொடுக்கப்பட்ட மெய்டு கிடையாதுங்க, இந்த பொண்ணை கண்காணிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன நினச்சான்னு தெரியல, தங்கச்சிக்காரி திடீர்னு எழுந்து நின்று, என்னோட பணிப்பெண் நூனா எங்க, அந்த நூனாங்கிற பொண்ணு தாங்க இவ கொன்னது. அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டு அவ எங்க, அவளை வர சொல்லும் அப்படின்னதும் அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுவா. நூனாவா? நூனா இறந்துட்டா? நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, சரி விடு, நான் ஏதோ ஞாபகத்தில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசாம உட்காந்துப்பா. ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து இந்த தங்கச்சிக்காரி கொஞ்சம் கொஞ்சமா மென்டலி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிப்பா. அப்படி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சாலும் அந்த நயவஞ்சகம் சூழ்ச்சி அவளை விட்டு போகவே போகாது. இப்படி இவளோட மாற்றங்களை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை வந்துட்டு சொல்ல நான் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. டெய்லி 300 வாட்டி விழுந்து கும்பிடணும் இல்லையா, அப்படி கோவில விழுந்து கும்பிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி மேடம் என்னன்னே தெரியல, ரொம்ப வந்து டிஸ்டர்பா தெரியுறாங்க, இந்த மாதிரி 300 வாட்டி விழுந்து கும்பிட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மகங்களுக்கு பயங்கரமான தலைவலி வருது, ரொம்ப கிரேசியா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இளவரசினே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, பியான் அப்படிங்கிற பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நாம தங்கச்சிக்காரினே கூப்பிட்டுக்கலாம். இல்லை சொல்ல நான் கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து இப்படி விழுந்தெல்லாம் 300 வாட்டி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமாக இவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறமாக என்னமோ எழுதுறாங்க. அது என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி அகைன் கோவிலுக்கு வந்து 300 வாட்டி விழுந்து கும்பிடணும். விழுந்து கும்பிட்டதுக்கு அப்புறமாக அதை எரிச்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதை எரிக்கிறதே வந்துட்டு சொல்லனா பார்க்குறான். சொல்லனாக்கு இதை நம்பலாமா இல்லை இதை ட்ரிக் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டே வந்து மைண்டு போகலை. பட் இருந்தாலும் தங்கச்சி அப்படிங்கிற பாசம் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் டைம் ஆயிடுச்சு, வாங்க கோவிலுக்கு போய் விழுந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக அந்த பணிப்பெண் வந்தா அந்த இடத்துல தங்கச்சிக்காரி இல்லை. ஐயோ சொல்லனா மேடம், அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்றப்போ சொல்லனாவும் கிளம்புறா. பார்த்தா இந்த தங்கச்சிக்காரி இளவரசி மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டு அந்த செடியை எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு இவ சேம்பருக்கு, அதாவது இளவரசிக்கான சேம்பருக்கு வருவா. இதை கரெக்டா அந்த பணிப்பெண்ணு சொல்லனாவும் பார்த்துருவாங்க. உள்ள போக விடாம அந்த பணிப்பெண் வந்துட்டு, எங்க போறீங்க, இங்க எதுக்கு நீங்க வரீங்க, இங்க நீங்க தங்கக்கூடாது அப்படிங்கிற சமயத்துல வழிவிடு, உள்ள இருக்கிற சுபேக்காக்கு இது கொடுக்கணும், இந்த செடி இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. உள்ள எல்லாம் யாரும் இல்லை, நீங்க இங்கிருந்து போங்க அப்படிங்கிறப்ப என்ன தைரியம் இருந்தா நீ என்னைய வழிமறிப்ப அப்படிங்கிற சமயத்துல சொல்லனா வந்துட்டு, என்ன பண்ண ட்ரை பண்ற, இல்ல நிஜமாலும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இங்க சுபேக்கான்ல யாரும் கிடையாது, நீ இளவரசி சாம்பருக்கு வரக்கூடாது, அது தெரியாதா உனக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் அப்படியே திருன்னு முழிக்கிறா. தெரியும், நான் சும்மா இந்த வழியா வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவா. இவளை எந்த கேட்டகரியில எடுத்துக்கிறதுன்னு சொல்லனாக்கு புரியல. அதுக்கப்புறம் வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வெளியே இவளுக்கு ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கதான் வரா. அப்போ வந்துட்டு அந்த பணிப்பெண் சொன்னதான் ஞாபகம் வருது. பயங்கரமா இந்த தங்கச்சிக்காரிக்கு தலைவலி வருது. அதுக்கப்புறம் இவளா இருக்க மாட்டேன்றா, பயங்கரமா ஏதோ பெணாத்துறா, என்னென்னமோ பேசுறா. அது மட்டும் இல்லாம அந்த நூனா அப்படிங்கிற மேடு வந்து செத்து போயிட்டா, அவளை கொன்னதே அந்த தங்கச்சிக்காரி தானே, அந்த மேடு கூப்பிடலாம் எங்க கிட்ட கேட்கறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்து சொல்ல நான் குளிச்சுட்டு இந்த குட்டி பையனை குளிக்க வைக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் இந்த குட்டி பையன் எங்கேன்னு கேட்கறான். எப்பதான் கோச்சனப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் இல்லையா, என் ஒசரம் நீ வளர்ந்ததுக்கு அப்புறமாக நான் சொல்றேன், அப்போ உங்க ஒசரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்துருவாரா அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ஆமான்னு சொல்லி வைக்கிறான். அந்த சமயத்துல எனக்கு என்னமோ ஜின்மோ பாக்குறதுக்கு தான் அப்பா போயிருப்பாங்க அப்படின்னதும் அப்படி ஷாக் ஆயிடும். சொல்ல நாக்கு ஜின்மோவா, என்னப்பா வளர்ற அப்படிங்கிறப்போ, இல்ல நான் கோச்சனப்பா கூட இருந்தப்போ ஒரு வாட்டி ஒரு திடீர்னு வீட்டுல இல்ல, எங்க போயிட்டாரு எது போயிட்டாருன்னு தெரியல, 4 திட்ட அவர் தேடி வந்தப்போ யாரோ ஒருத்தர் கிட்ட அப்பா பேசிட்டு இருந்தாரு, அவர் என்னமோ கையில கொடுத்துட்டு நீ ஜின்மோ கிட்ட க்ளோஸா இருக்கணும்னு சொன்னாரு. எனக்கு அவ்வளவுதான் கேட்டுச்சு, ஒருவேளை அந்த ஜின்மோ பாக்குறதுக்கு தான் அப்பா போயிருப்பாங்களோ அப்படிங்கிறப்போ இந்த பையன் சொன்னதை வச்சு நமக்கு இந்த ஃபிளாஷ்பேக்காகவும் காட்டிடுவாங்க. நம்ம சொல்லனாக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. ஆனா ஏதோ ஒன்று இருக்கு, யாரோ கூட ஜின்முவை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த தன்னோட அப்பா கோச்சன் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறா. சரி இது ஜின்மு கிட்டே டேரக்டா கேட்கலாம் அப்படின்ட்டு வரா. டேரக்டா கேட்கறது இல்ல, ஜின்முவை பார்க்க வரப்போ ஜின்மு இருந்துட்டு, யாரும் என்ன பார்க்க வர்றது இல்ல, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல, பட் யாருமே இல்லாதப்போ பார்க்க பிடிக்காத நீ வந்திருக்கிறது கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் ஊற்றி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இளவரசர் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர சொல்லியிருக்காரு. அதாவது சாவாவை கொள்றதுக்கு ஆட்கள் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் தான். அப்படியா, இன்னும் யார் பேர் அப்படிங்கிறத நான் சொல்லணுமா, அதான் ஆட்களை பிடிச்சிட்டிங்க இல்லையா, அவங்க பேர் உனக்கு வேணுமா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வேண்டாம், உன் கையில் இருக்கிற பிரேஸ்லெட் அப்படிங்கிறாங்க. இந்த பிரேஸ்லெட்டுக்கு என்ன பிரச்சனை, இது யாருக்காவது கொடுத்தியா அப்படின்னதும் ஜின்முக்கு சுருக்குன்னு ஆயிடும். என்னது யாருக்காவது கொடுத்தியா அப்படின்னு கேட்டால், நீ அந்த ஆளையும் பிடிச்சி வச்சிருக்கியா, பாவம் அவருக்கு
காதும் கேட்காது, வாய் பேச முடியாது, அவருக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் ஹண்டிங் போகிறப்போ என்னோட ஹண்டிங் ஃப்ரெண்டாகவும் என்னை கைட் பண்ணார், அவ்வளோதான். அது இல்லாமல் இந்த பிரேஸ்லெட் ஒன்று அவர் திருடிட்டு போக கிடையாது, எங்கள் நட்பு கடையாளமாக நானாக தான் கொடுத்தேன். அப்போ கூட அவர் வாங்க மாட்டேன்னு மறுத்தார், நான் தான் கம்பல் பண்ணி கொடுத்தேன். எனக்காக இங்கே வந்து காத்துட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. அப்போ கையிலிருந்து விழுந்திருக்கும். என் வீட்டுக்கு முன்னாடி கிடந்ததை இப்போ நானே எடுத்து வச்சிருக்கேன். தேவையில்லாமல் அவரில் பிடிச்சி விசாரிக்காத, அவர் பாவம், அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இதுக்கு அவருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் சொல்லனாக்கு அப்படி ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு யோசிக்கிறா, ஜின்மு நம்ம அப்பா கோச்சர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நினச்சிருந்துருக்கான், இந்த பிரேஸ்லெட்டு கிஃப்டாக தான் கொடுத்துருந்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா இறந்து போனதே ஜின்முக்கு தெரியல. கோச்சனுக்கு கொடுத்த பிரேஸ்லெட் இங்கே எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? கோச்சன் தான் இதை நம்ம சொல்லனா கிட்ட கொடுத்துட்டு உன் அம்மாவோட எனிமி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மண்ணில் வந்து எழுதி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த பிரேஸ்லெட் யாருது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இளவரசர் அப்புறம் இந்த பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருப்பா. ஜின்மு தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் ஜின்மு வீட்டுக்கு முன்னாடி போட்டிருப்பா. அப்போ ஜின்மு வந்து அதை எடுத்துட்டு இருந்திருப்பாரு. இதை நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஹண்டிங் ஃப்ரெண்டுக்கு தானே கொடுத்தேன், இது எப்படிங்க வந்தது அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு போயிருந்திருப்பாரு இல்லையா? ஸோ அதன் வகையில் தான் ஜின்மு கிட்ட எகைன் இந்த பிரேஸ்லெட் வந்துருச்சு. இப்போ சொல்லனாக்கு புரியாதது, அப்பா இறந்து போனது ஜின்முக்கு தெரியல. ஆனால் அப்பா இந்த பிரேஸ்லெட் நம்ம கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னாரு, உன் அம்மாவோட சாவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த எனிமின்னு எழுதிட்டு ஜின் அப்படிங்கிற பேரோட முடிச்சிருப்பாரு. அதுக்கு மேலே எழுதுறதுக்குள்ள இறந்து போயிருப்பார் கோச்சன். ஸோ ஜின்முவை தான் அப்பா மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ஆனால் ஜின்முவுக்கு அப்பா செத்து போனதே தெரியல. என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லனாக்கு இருக்குது. இதை மேற்கொண்டு எப்படி கொண்டு போகிறது, எப்படி யோசிக்கிறதுனே தெரியல. இந்த பக்கம் இளவரசர் இந்த ஜின்முவை பார்க்கறதுக்காக அரண்மனை விட்டு வெளியே வந்து ஒரு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜின்மு அங்கே வருவாங்க. அரண்மனைக்குள்ளே உன்னை அலோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிட்டாரு. உன்னை பார்க்கணும் போல இருந்து அதான் நான் வந்தேன். ஜின்மு எப்போவுமே நான் வந்து உன்னை என்னோட பிரதராகவும் ஃப்ரெண்டாகவும் தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறப்போ, நான் எப்போ அப்படி பார்த்தது கிடையாது, நடிச்சிட்டு தான் இருந்தேன். என்னவோ அப்பா என் அப்பாவை கொண்டிருக்காங்க, எனக்கு வர வேண்டிய க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டம் உங்ககிட்ட இருக்கு. ஜின்மு இப்படியெல்லாம் பேசாத, என் அப்பா ஒன்றும் அப்பாவை கொள்ளலை, இப்படியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பேசுகிற வேலை வச்சுக்க கூடாது, என்ன போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா யாரும் வந்து பெருசாக குத்தம் குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்படிலாம் ஜின்மு பேச பேச இளவரசருக்கு இப்படி பேசுகிறவங்ககிட்ட எதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜின்மு. நான் போருக்கு போகிறேன், நான் இங்கே இல்லாத சமயத்தில் அரசருக்கு ராணிக்கு இங்கே இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு குடைச்சலும் நீ கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். ஒருவேளை அரசருக்கும் ராணிக்கும் எதர்ச்சியாக கோல்டு பிடிச்சா கூட அதுக்கு நான் உன்னதான் காரணமாக சொல்லுவேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. அரசர் அவர் கையாலே வாளெல்லாம் கொடுத்து இளவரசரை போருக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த நியூஸ் சொல்லனாக்கு கேட்டதும் அங்கே ஓடி வந்து பாப்பா. இளவரசர் வீரர்களுக்கு முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாரு. நான் நீங்கள் நம்ம எல்லாருமே ஒன்று தான், வேற வேற கிடையாது, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்துட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. சொல்லனா பார்த்துட்டு இருக்கா, எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்க முடியல இளவரசரன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இளவரசரை சொல்லனா பார்க்க வந்துடுவாங்க. இளவரசரை பார்த்ததும் சொல்லனாக்கு அழுகழுகையாக வரும். சொல்லனா நான் போருக்கு போக போகிறேன், நீ ஏதாவது எனக்கு கூட அப்படிங்கிறாங்க. பொதுவாக போருக்கு போகிற வீரர்களுக்கு யங் லேடிஸ் வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை போருக்கு போகிற வீரர்கள் பத்திரமா வச்சு பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது, என்னது ரிட்டர்ன் கொண்டு வந்து அந்த யங் லேடிஸ் கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி யங் லேடி அப்படிங்கிறவங்க தங்கச்சியாக இருக்கலாம், இல்லைன்னா காதலியாக இருக்கலாம். அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு ஏதாவது கூட அப்படிங்கிறப்போ என்ன இப்படி கேட்குறீங்க, என்கிட்ட இப்போ கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னதும் இளவரசர் கட்டி பிடிச்சிப்பாரு. இது போதும் சொல்லனா, இந்த ஹக்கை நான் எடுத்துகிட்டு போகிறேன், இதை திருப்பி நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நான் நல்லபடியாக திருப்பி வருவேன், எனக்கு பெருசாக எந்த ஒரு அடியும் படாது, நான் பத்திரமா வருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்படியே தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டு சொல்லனாக்கு. கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு நான் போயிட்டு வர சொல்லணும் அப்படிங்கிறப்போ பாடி கார்டு வந்து கூப்பிடுவாங்க, இளவரசரே கிளம்பணும் அப்படின்ட்டு. இவங்க இளவரசரே இளவரசரே அப்படிங்கிறப்போ இதை தவிர்த்து என்ன சொல்லனா நீ சொல்கிற, இளவரசரே இளவரசரேங்கிறது மட்டும்தான் சொல்கிறேன். சரி, எதை பற்றியும் கவலைப்படாத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இதெல்லாத்தையும் தங்கச்சிக்காரி தள்ளினு பார்த்துட்டு இருப்பா. போயிட்டு இருக்கிற இளவரசரை பார்த்து சொல்லனா, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட உதறக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக திரும்பி வரணும்னு மனசுக்குள்ளே சொல்லிப்பா. இந்த பக்கம் அரசர்கிட்ட மந்திரியாரும் சொல்லுவாங்க, அரசரே கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, இளவரசர் நல்ல வீரமிக்க ஆண் மகன், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறப்போ மந்திரியாரே அது எனக்கு தெரியுது, அரசனா இல்லை ஒரு தகப்பனா கவலைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சொல்லனாக்கு வந்து எப்படியாவது அந்த போருக்கு போகணும், இளவரசர் கூட சேர்ந்து போர் புரியணும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாலும் கிட்ட வந்து கேட்குறாங்க. தாலும் வந்துட்டு சொல்கிறாங்க, இதை பாருமா, பேண்டை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் போரில் கலந்துக்கலாம், ஆனால் பெண்கள் போரில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொன்னதுக்கான காரணம், அரண்மனையில் நிறைய பணிப்பெண்கள் இருக்காங்க, ராணி இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், எதிரி நாட்டை சேர்ந்தவங்க அரண்மனையை அட்டாக் பண்ணுறப்போ உன்ன மாதிரி வீரம் மிக்க பேண்டில் நல்லா தேர்ந்த பெண்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசர் உன்னை போரில் இன்க்ளூட் பண்ணிக்கல, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்போ புரியுது, ஆனால் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் போய் பேசுங்களேன், நீங்கள் அரசர்கிட்ட எப்படியாவது பேசி அரசர் சம்மதிக்க வச்சிருவீங்க, அந்த பேச்சு சாதிரி உங்ககிட்ட இருக்கு இல்லையா, ப்ளீஸ் போங்களேன் அப்படிங்கிறப்போ தாலும்கே கொஞ்சம் கோவம் வந்துடும். இதை பாருமா, நீ போர்க்களத்துக்கு போற அப்படின்னா இளவரசருக்கு போர் புரியுற மைண்டே போயிடும், உன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் தோணும், அப்போ அவர் ரொம்ப வீக் ஆயிடுவார், அவர் சாகணும் நீ நினைக்கிறியா, சொல்லு அவர் சாகணும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதும் அப்படியே ஸ்டன் ஆயிடுவா. சொல்லனா, இதை பாரு, நீங்க ரத்தத்தால இணைக்கப்பட்டவங்க, ஆனால் விதிவசத்தால காதலில் விழுந்தவங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது உன் மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு
நீ இளவரசரை நம்பு, அவரு போற பார்த்துப்பாரு. இங்க அரண்மனை நீ பத்திரமா பார்த்துக்கோ. நீ அரண்மனைக்குள்ள சேஃபா இருக்க அப்படிங்கிறதே இளவரசருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். நல்லபடியா அவர் போற பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பேண்டை சேர்ந்த எல்லா மென்னும் போயிருப்பாங்க. பெரிய அண்ணா சின்னண்ணா இவங்களுக்கு கூட போயிருப்பாங்க. இங்க இருக்கிற சொலனாக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. தெய்வத்தை கும்பிடுறத தவிர்த்து தெய்வத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு விழுந்து விழுந்து கும்பிட்டுருக்கா. அப்போ இந்த பக்கம் போர் பயங்கரமா கடுமையா போயிட்டு இருக்கும். போர்ல இருந்துட்டு என்னென்ன நியூஸ் வருது அப்படிங்கறத கேதர் பண்ணி மந்திரியார் வந்து சொல்லுவாங்க. இளவரசர் வந்து நல்லா முன்னேறி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது சொன்னாக்க தெரிய வரப்போ அவ்வளவு சந்தோஷப்படுவா. இங்க இளவரசரை காட்டுவாங்க. எனக்கு போருக்கு வர்றதுல பிடிக்காத ஒண்ணு இதுதான், உட்கார்றதுக்கு சுத்தமான இடமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இத்தனை பேரை கொண்டு கூச்சிருக்காரு, உட்கார்றதுக்கு சுத்தமான இடம் இல்லைன்னு ஃபீல் பண்றாரு பாருன்ட்டு தாங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிப்பாங்க. அதுக்கப்புறமாக உணவு அப்படிங்கிறது இருக்கு, ஆனா இப்ப இருந்து கம்மியா உணவு எடுத்துக்கிறது நல்லது. ஆனா கம்மியா உணவு எடுத்துட்டா ஸ்ட்ரென்த் இருக்காது இல்லையா? அப்பதான் வந்துட்டு இளவரசர் சொல்லுவாரு. ஒரு வாட்டி சொல்ல நான் சொல்லியிருப்பா, இவங்க 2 பேரும் அடப்பட்டு இருந்தப்போ கொஞ்சமா சாப்பாடு இருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் மென்னு சாப்பிடுறப்போ கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? அதெல்லாம் சொல்லுவாரு. இந்த பக்கம் இளவரசருக்கு அரசர் கடிதம் எழுதுறது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் தான் அந்த தங்கச்சிக்காரிக்கான பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் இந்த விசுவங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி அவருக்கு உணவு கொண்டு வந்து வைக்கிறப்போ பாய்சனையும் வைக்கிறாங்க. அந்த பாய்சன் எடுத்துக்கிறது மூலியமாக அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. என்னாச்சுன்னு தெரியல, விசுவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் வந்து அரசர் கிட்ட சொல்றப்போ, சரி அவர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக அவர் சிறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்காக அரண்மனை விட்டு வெளியே வரப்போ ஜின்மோவை பாக்குறதுக்கு வராங்க. விசுவங்கள் ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்காக பாய்சன் எடுத்துக்கிட்டீங்க, அப்புறம் நான் என்னப்பா பண்றது? டாக்டர் கிட்ட என்ன போய் சொல்லி சமாளிக்க முடியும்? விஷம் எடுத்துக்கிட்டனால உடம்பு சரியில்லாம போச்சு, அதனாலதான் டாக்டர் நம்பினாரு, என்ன வெளியும் விட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறப்போ, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற தங்கச்சிக்காரிக்கு ஒரு கடிதம் எழுதணும் அப்படிங்கிறாங்க. இங்க சீனை அப்படியே கட் பண்ண தங்கச்சிக்காரிக்கு தான் பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? 300 வாட்டி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமாக இவ என்னமோ எழுதுவாங்க. அது ஒரு கவிதை மாதிரி தான் இருக்கும். 3 சன்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பா. அதை வந்து எரிக்கிறா. அதை எரிக்கிற சமயத்துல தான் பாக்குறான், நம்மளோட வேண்டுதலோ இல்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து வேண்டிக்கிட்டு இதுல எழுதிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுல எரிச்சிடணும். அந்த பவுலுக்குள்ள எரிஞ்சு போன பேப்பரோட அந்த கருகுனது தான் இருக்குமே தவிர்த்து உள்ள ஃப்ரெஷ்ஷான ஒரு பேப்பர் இருக்கு. அது எரியாம இருக்கு. அதை பார்த்ததும் என்னன்னு தெரியலையே, இது நம்மளுக்கான நியூஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாம எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான். தன்னோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமாக எடுத்து படிச்சா, இதை பாருமா, நீ உன்னோட பட்டத்தை இழந்துட்டு இருக்க, நம்ம 2 பேரும் அன்கோவாயிட்டு வேலை செய்யலாம். நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமாக நீயும் தூங்கிட்டேன்னு எல்லாரும் நம்பினதுக்கு அப்புறமாக வெளியவா அப்படி இப்படி நல்லா எழுதியிருக்கோம். அதே மாதிரி இவ தூங்கின மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு வெளியே வர்றப்போ ஜின்மோட பாடி கார்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உன்னால நான் அரண்மனை விட்டு வெளியே கூப்பிட்டு போக முடியுமா அப்படிங்கிறப்ப கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசு அங்கிள் கிட்ட கூப்பிட்டு வராங்க. வந்ததும் இளவரசி வணக்கம் அப்படிங்கிறப்போ, விசு அங்கிள் இப்ப நான் இளவரசி கிடையாது, ஆனா நான் ராணி ஆக போறேன் அப்படின்பா. எனக்கு நிஜமா அந்த சீன்ல சிரிப்பு தாங்க வந்தது. அதுக்கப்புறமாக சொல்லுவா, இதை பாருங்க, என்ன ஹெல்ப் என்னாலும் சரி நான் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த இளவரசனை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு ஜின்மோவை கொண்டு வந்துடலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவா. ஆக்சுவலா அரசர், கேர்டேக்கர், அதுக்கப்புறம் மந்திரியார், இவங்க 3 பேரை தவிர்த்து இவ உண்மையான அரசரோட பொண்ணு இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த நூனா அப்படிங்கிற மேடை இவ கொன்னதுக்காக அரசர் கொடுத்த தண்டனை தான். மத்தபடி இவ அரசரோட மகள் தான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் மரியாதை கொடுத்து விசுவே பேசிட்டு இருப்பாரு. ஆனா விசு கிட்டேலாம் எந்த பிளானும் இல்லைங்க. இந்த தங்கச்சிக்காரி இப்படி கூப்பிட்டு பேசுறதன் மூலியமாக ஏதாவது பிளான் கிடைக்குமா தான் யோசிச்சிருப்போம். பயங்கரமான ஒரு பிளான் சொல்லுவா. இளவரசருக்கு ஒரு மந்திரியார் வந்து பயங்கர விசுவாசமா இருப்பாரு. நம்ம அரசருக்கு விசுவாசமா இருக்காரு இல்லைங்களா, அந்த மந்திரியார் இல்லை, இவர் வேற ஒருத்தர். அவரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து பேசுங்க. நாளைக்கு ஜின்மோ வந்துட்டு அரசன் ஆயிட்டான் அப்படின்னா அவருக்கு நல்ல பதவி, நிறைய பணம் எல்லாம் கொடுக்கறதாக சொல்லி அவரை பிரெயின் வாஷ் பண்ணுங்க. அப்பதான் அவர் வந்து ஜின்மோ தான் அரசன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிவாரு. அப்போ சரிம்மா, அப்போ இளவரசன் என்ன பண்றது அப்படிங்கிறப்போ, இளவரசனை போர்க்களத்திலே போட்டு தள்ளிடலாம், அதுக்கான ஒரு வேலை என்கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சீக்கிரட் வச்சுட்டு என்ன அங்கிள் பண்றது? ஆக்சுவலா நான் எதிரி நாட்டு தளபதியார் இருக்காரு இல்லையா, அவருக்கும் எனக்கும் கடித போக்குவரத்து இருக்கு, நான் அவர்கிட்ட சொல்றேன், அவர் வந்தா எப்படியோ அந்த இளவரசனை போட்டு தள்ளிடுவாங்க. அப்படிங்கிறப்போ விசுவங்களுக்கே ஆண்டு இருக்கும், அட பாவம் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பிளான் பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி போர்க்களத்துல இளவரசனை போட்டு தள்ளதுக்கு அப்புறமாக இங்க ஜின்மோவை அரசன் ஆக்கணும், அதுக்கு முன்மொழியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா ரொம்ப க்ரூயலான பிளானை போடுவா. இவ்வளோ அழகா சின்ன பொண்ணா இருக்கா, இவ்வளோ கொடூரமா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலி விசுவங்களே யோசிப்பாரு. ஆனா விசுவங்களுக்கு என்ன வேணும்? ஜின்மோ அரசன் ஆகணும், அதனால இடத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக தங்கச்சிக்காரி வெளியே வரப்போ ஜின்மோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களை பார்க்கறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்க, எதுக்காக? என்ன நீ விசுவங்களை பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ, உன்னை அரசன் ஆக்கணும், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா, ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படிங்கிற சமயத்துல அதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு டக்குனு இவளுக்கு தலைவலிக்கிற மாதிரி ஆயிடும், ஒரு மாதிரி அப்படியே தள்ளாட்டம் ஆயிடும். ஜின்மோ இருந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணுல நல்லா தான் இருக்கேன், என்னோட பணிப்பெண் நூனாவை நான் வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன், அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், எங்க போனான்னு தெரியல அப்படிங்கிறப்போ ஜின்மோக்கு ஷாக்கு. நூனாவை கொன்னது இவ தானே? என்ன நூனாவா? என்னாச்சு, எதுக்கு நூனாவை பத்தி இப்ப பேசுற? நூனாவை எப்படி நீங்க வெயிட் பண்ண சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ இவ ரியாலிட்டிக்கு வந்துடுறா. அதுவும் நான் வந்து பாரு,
ஏதோ உளறிட்டு இருக்கேன், சந்தோஷத்துல உளறிட்டு இருக்கேன். சரி ஜின்மோ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவா. ஆனா ஜின்மோக்கு இல்லை, இந்த பொண்ணு தான் டிஸ்டர்ப்ல இருக்கா அப்படிங்கிறது புரியுது. அதுக்கப்புறமாக இவ ஏதோ எழுதுவா இல்லைங்களா, என்னத்தையோ எழுதி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமாக அதை எரிப்பா. அது இவ ரூம்ல உட்காந்து எழுதிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல பனிப்பெண் உட்காந்து ஃபாஸ்ட் நோட்டீஸ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா அப்படியே அவளுக்கு தூக்கம் வந்துடும். அவ தூங்கிட்டாலா என்ன அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிப்பா. அதை ரகசியமா எழுதிட்டு அடுத்த நாள் கோவிலுக்கு வரா. 300 வாட்டி விழுந்து விழுந்து கொண்டதுக்கு அப்புறமாக இவ எழுதினதெல்லாம் எரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை தன்னை நோட்டீஸ் பண்ணல அப்படிங்கிறப்ப டக்குன்னு இவ எழுதின முக்கியமான அந்த தகவலை பாஸ் பண்ணக்கூடிய இந்த பேப்பர் எடுத்து மடிச்சு இந்த கருகின பேப்பருங்களுக்கு அடியில் வச்சிருவா. அதுக்கப்புறம் இவ கோவிலை விட்டு வருவா. இதுக்கால சொலனாவும் பாப்பா. சொலனாவை கண்டுக்காம இவ போயிடுவா. ஆனா இவ கையெல்லாம் கருப்பா இருக்கு அப்படிங்கறத சொலனா நோட்டீஸ் பண்ணிக்கிறா. அடுத்து இவ ரகசியமா அந்த கருகின பேப்பருக்கு அடியில் வச்ச பேப்பரை ஒரு பனிப்பெண் எடுத்துட்டு வர அந்த பனிப்பெண்ணையும் எதிர்ச்சியா சொலனா பாப்பா. இப்ப கிராஸ் ஆகி போறப்பதான் பாப்பாலே தவிர்த்து சொலனாக்கு டவுட் எல்லாம் வராது. ஆனா அந்த பொண்ணு கையும் கரியா இருக்கும். அந்த எதிரி நாட்டு தளபதியாருக்கு தான் இவர் ரகசியமா தகவல் அனுப்பிச்சிருக்கா. யாருது? தங்கச்சிக்காரி. அந்த தகவலின்படி எந்த இடத்துல இளவரசருக்கு கூடாரம் போட்டிருக்கு, எந்த இடத்துல அவர் ஓய்வு எடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நைட் டைம்ல அட்டாக் நடக்குது. இளவரசருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இளவரசர் அங்க இல்ல, அவர் எங்க போனார் அப்படிங்கறதும் தெரியல. இந்த நியூஸ் அரசருக்கு வருது. மந்திரியார் தான் வந்து சொல்லுவாங்க, நைட்டு வந்து இளவரசர் தங்கிட்டு இருந்த இடத்துல வந்து அட்டாக் நடந்திருக்கு, இளவரசர் மிஸ்ஸிங் அப்படின்னதும் அவ்வளவுதான் அரசருக்கு கோவம் வந்துருச்சு. எடுங்க என் வாழை, நான் போறேன், என் பையனை அப்படியே விட முடியாதா அப்படிங்கிற சமயத்துல எல்லாரும் விழுந்து கும்பிடுறாங்க. அரசரி கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க பதட்டம் அடைஞ்சிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பக்கம் சொலனாக்கும் தெரிய வருது, போர்ல இருந்து இளவரசர் மிஸ்ஸிங், இளவரசரோட கேம்ப்ல அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உடனே தாலிமை பார்க்க வராங்க. மேடம் என்னாச்சு அப்படிங்கிறப்ப அங்க மாஸ்டரும் இருக்காங்க. பொதுவா அரசர் நைட்டு ஓய்வு எடுக்கிற அந்த கேம்ப் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் யாருக்கும் தெரியாது. அப்படின்னா இவங்க நாட்டு படை வீரர்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது இளவரசர் கூட போனவங்களுக்கு தெரியும், எதிரி நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ படைக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் தகவல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலும் சொல்றாங்க. அது யார் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா விஸ்வங்கள் கிட்ட இந்த தங்கச்சிக்காரி பேசினா இல்லையா, இளவரசர் கூட ஒரு மந்திரியார் இருக்காரு, அவரை எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணிருங்க, ஜின்மு வந்து அரசனானா அவருக்கு பெரிய பதவி கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம்னு சொல்லி கவர் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக தான் எந்த இடத்துல இளவரசரோட கேம்ப் நைட் டைம் ஓய்வு எடுக்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு. அதை இந்த தங்கச்சிக்காரி எப்படி அந்த எதிரி நாட்டு தளபதியாருக்கு பாஸ் பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இதுல வந்து நம்ம சொல்லனாக்கு டவுட் வந்துருச்சு. அந்த தங்கச்சிக்காரி கையிலையும் கரியாயிருந்தது, நாம எதிர்ச்சியா அந்த மேடை கிராஸ் பண்ணி போனோம், அவ கையிலையும் கரியாயிருந்தது அப்படின்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்றா. தங்கச்சிக்காரி சாமியெல்லாம் கும்பிட்டு போனதுக்கு அப்புறமாக இந்த பொண்ணு கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த பவுலுக்குள்ள தேடுறா. கையும் களவமா சொல்லனா புடிச்சிட்டா. இந்த பக்கமாக தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு பயங்கரமா தலைவலிக்குது, வின்னு அப்படிங்குது. இத்தனை தலைவலி வந்து இவ அடுத்தவங்களுக்கு தலைவலி கொடுக்கறத விடுறது இல்ல. அப்படி தலைவலி வந்து கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததும், நூனா எங்க என் ட்ரெஸ் எடு, நான் சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறா. ஏன் அந்த இறந்து போன பொண்ணு, இவ கொன்ன அந்த பொண்ணையே வந்து கூப்பிடுறா. எங்க நூனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வரலன்னா நானே ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்ட்டு இளவரசிக்கான ட்ரெஸ் எடுத்து இவ போட்டுக்கிட்டு அந்த செடியையும் எடுத்துட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா தான் தங்கச்சக்கரையை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வருவா. சொல்லலாம் இங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கு. எங்க போன சோல்கின்னு ஒன்று விட மாட்டேன், இந்த வாட்டி உன் சாவு என் கையால தான் அப்படின்ட்டு இவளுக்கு பயங்கர கொலவெறி ஆயிடுது. இந்த பக்கம் ஜின்முக்கு இப்பதான் விஷயம் தெரிய வருது. இந்த விஸ்வங்கள் சொன்னதை கேட்டுட்டு என்ன முட்டாள்தனமான பிளானா இருக்கு. இப்படி இளவரசரை நீங்க போர்ல கொண்டுட்டு என்ன அரியணையை ஏத்திருவீங்க, ஓகே. ஒருவேளை போர்ல நாம தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எதிரி நாட்டை சேர்ந்தவன் நம்ம நாட்டையே பிடிச்சிருவோம், அப்புறம் எந்த நாட்டுக்கு நான் அரசன் ஆகுறது? என்ன விஸ்வங்கள் விவரம் தெரிஞ்சு நீங்களும் இந்த முட்டாள்தனமான பிளானுக்கு ஓகே சொல்லியிருக்கீங்க, எங்கிட்ட ஒரு வார்த்தை டிஸ்கஸ் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறப்போ, அது மட்டும் இல்லாம இந்த பிளானை போட்டு கொடுத்ததே அந்த பொண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே அவ இளவரசி அப்படிங்கிற பட்டத்தை விட்டுட்டு இருக்கா, அவ உயிரியை எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. பேசாம இரு, எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன கரெக்டாக நடக்குது? இல்லை இதில் வந்து ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருது அப்படின்னா அவ்வளோதான், என்ன சொல்லனா ஈஸியாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவா, நான் உடனே போகிறேன், அந்த தங்கச்சிக்காரி அங்கேருந்து கூப்பிட்டுவேன் அப்படின்னு கிளம்புறப்போ, ஜின்னு பைத்தியக்காரத்தனமா பேசாத, அரண்மனையோட காவலாளிகள்லாம் இருப்பாங்க, நீ எப்படி தாண்டி போவா அப்படிங்கிறப்போ, என்னமோ பண்ணுறேன், எப்படியாவது தங்கச்சிக்காரியோட உயிரை நான் காப்பாற்றியே தீரணும், அவள் பண்ண இந்த வேலை அரசருக்கும் சொலனாவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இங்கே தங்கச்சிக்காரி கோவிலுக்கு வந்துட்டா. ஒரு டேபிளில் அந்த செடியை வச்சுட்டு எகெயின் விழுந்து விழுந்து கும்பிடுறப்போ இந்த பக்கம் ஜின்மு வந்து அரண்மனைக்குள்ள வந்துட்டாரு. காவலாளிகள்லாம் வந்து சொல்றாங்க, ஜின்மு நீங்க வரக்கூடாது, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கோவிலுக்குள்ள வர்றப்போ, ஜின்மு வந்துட்டீங்களா, நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க கொடுத்த செடி எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், இப்ப அது நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, வளர்றதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ என் கூட வா, இங்க இருக்கிறது உங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க, என் உயிருக்கு என்ன ஆபத்து, எல்லாத்தையும் நான் சரி வர பண்ணிட்டேன், அந்த போர்ல இளவரசரை கொல்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். தங்கச்சிக்காரி பிளான் எல்லாம் நல்லா விவகாரமா தாங்க போட்டிருக்கிறா. ஜின்முக்குள்ள என்ன சொன்னாரு, இளவரசன் போர்ல செத்துட்டா எதிரி நாட்டு நம்ம நாட்டு ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு, ஆனா இவ என்ன தெரியுமா பிளான் பண்ணிருப்பா, அது இப்போ சொல்றா பாருங்க, இளவரசர் போர்ல இறந்ததுக்கு அப்புறம் போரை வழி நடத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அப்போ நீ போ, நீ அந்த போரை வழி நடத்து, போரை வின் பண்ணிடு,
அப்புறம் நீ அரசனாகிறது யாரும் தடுக்க முடியாது அப்படிம்பாங்க. இதை பாருமா, இளவரசன் மட்டும் உயிரோடு இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் கையாலேயும் உன்னை கொன்னுடுவான். ஒழுங்கா என் கூட வா, இங்கே நிலைமை சரியில்லை, உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறப்போ ஜின்மோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சலாம் சொல்லுவா. நீ கவலைப்படாத, இளவரசன் உயிரோட வரமாட்டான், அவன் அந்த போர்க்களத்திலே செத்துருவான் அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க.